எல்லோருக்கும் வணக்கம். உள்நாட்டு இறைவரி சேவை மற்றும் நாடளாவிய சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சையின் முதலாம் கட்டம், இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை ஆகிய பரீட்சைகளை எதிர்பார்க்கின்ற பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்ட 3 தரப்பினரையும் ஒன்றாக இணைத்த கிரகித்தல் செயலமர்வு தொடரின் மே ஜூன் மாதங்களுக்கு என திட்டமிடப்பட்ட செயலமர்வின் நிறைவு செயலமர்வில் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைக்கு 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதியோடு இந்த செயலமர்வு தொடர் நிறைவு பெறுகிறது. கிரகித்தல் தொடர்பாக குறிப்பாக உள்நாட்டு இறைவரி சேவை பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளுடைய பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த வினாத்தாளின் நிறைவு 10 வினாக்களுக்கான விடைகளை பார்ப்பதற்கு முன்பாக அவர்களிடமிருந்து வினவப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள் தொடர்பாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அந்த கருத்துக்களை முதலாவது கேள்வி பல பேரிடமிருந்தும் கேட்கப்படுகிறது, கட்டுரை வருமா? இந்த கேள்வி எதை ஆதாரமாக கொண்டது என்றால், இதற்கு முன்னர் நடைபெற்ற உள்நாட்டு இறைவரி சேவை பரீட்சை அதனுடைய வினாத்தாளுக்கான நேரம் 1.5 மணி நேரமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்டுரை, பெரிய சுருக்கம் போன்றவை அந்த வினாத்தாளினுடைய உள்ளடக்கமாக இருந்தது. ஆகவே அந்த வினாத்தாளை அவதானித்த வகையில பிள்ளைகள் தொடர்ந்தும் அவ்வாறான வினாக்கள் வருமா என்பது தொடர்பாக வினவிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது நடைபெற இருக்கின்ற பரீட்சைக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிட்ட திறன்களை வகைப்படுத்தி தொடர்பாடல் திறன், சாராம்சப்படுத்தும் திறன் போன்ற திறன்களை தொடர்புபடுத்தி அவ்வாறான திறன்களை அளவிடுகின்ற புறவயமான வினாக்கள் அமையும் என்பதாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே புறவயமான வினா என்பதனுடைய அர்த்தத்தை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். புறவயமான வினா என்பதனுடைய பொருள் என்னென்றால், இப்போ 1000 பேர் ஒரு கேள்விக்கு விடை எழுதினாலும் சரியான விடையே அவர்கள் எழுதுவார்களாக இருந்தால் எல்லோருடைய விடையும் ஒன்றாக இருக்கும். அகவயமான வினா என்பது 1000 பேரும் சரியான விடைகளை எழுதினாலும் 1000 விடைகளும் ஒவ்வொரு விதமாக 1000 விதமாக அந்த விடை இருக்கலாம். அதுதான் அந்த வேறுபாடு. ஒரு அகவயமான வினா என்பதற்கும் புறவயமான வினா என்பதற்கும் உள்ள வேறுபாடு அதுதான். ஆகவே கட்டுரை, பெரிய சுருக்கம் என்பவற்றை நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு பெரிய சுருக்கம் எழுதுவதற்கான பயிற்சி என்பது தரப்பட்ட உரைப்பகுதியை துண்டு துண்டாக உடைத்து அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். நாங்கள் எதிர்வரும் காலத்தில் நடைபெற இருக்கின்ற திறந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகளுக்கு கூட நிச்சயமாக பெரிய சுருக்கம் கற்றுக் கொடுக்கிறோம். அதே போல கடந்த காலங்களில் உங்களுக்கும் அந்த விடயங்கள் கடந்த மாத செயலமத்தொடரில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தவற விட்டவர்கள் கூட அச்சமடைய தேவையில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய 3 பிளேலிஸ்ட்ன்னு சொல்லுவோம், காணொளி தொகுப்புகள். அதில் 3ஆவதாக பகிரப்பட்ட கிரகித்தல் பயில்வோம் என்கின்ற காணொளி தொடரை நீங்கள் பார்த்தால் அதில் பெரிய சுருக்கம் எழுதுவது தொடர்பான படிமுறை ரீதியான விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதை ஒரு தடவை பாருங்க. இதனுடைய அர்த்தம் பெரிய சுருக்கம் உங்களுடைய வினாவாக வரும் என்பது அல்ல. உங்களுக்கு தரப்படுகிற உரைப்பகுதியை மேலும் கிரகித்து புரிந்து கொள்வதற்கு அது துணையாக இருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய அச்சத்தையும் அது நீக்கும். பெரிய சுருக்கம் வந்தால் நான் எழுதுவேனா என்கிற உங்களை பற்றிய நம்பிக்கையினத்தை அதை பார்த்து முடியும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பெரிய சுருக்கம் வந்தால் நாங்கள் எழுதுவோம் என்கிற நம்பிக்கை. முதல் பரீட்சை போகிற போது நம்பிக்கை முக்கியம் தானே. அந்த விடயத்துல கவனம் எடுக்கு. சிறிய சுருக்கம் என்பது பரீட்சிக்கப்படலாம். சிறிய சுருக்கம் தரப்படுகிற உரைப்பகுதிகளினுடைய சாராம்சம் எப்படி பார்த்தாலும் அதற்குள்ள 3 விடயங்கள் அல்லது 2 விடயங்கள் 4 விடயங்கள் உள்ளடங்குவதாக அமைந்து அந்த 4 தொகுப்பாக சாராம்சத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்களாக இருந்தால் அது பெருமளவுக்கு புறவயத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நான் நேற்றைய செயலமர்வுடன் சில விடயங்களை விளங்கப்படுத்தியிருந்தேன். அங்கே 3 படிமுறைகள் வரும் விதமாக ஒரு உரைப்பகுதியை தந்து அந்த 3 படிமுறைகளையும்
குறித்துரைக்கும் வகையில் சுருக்கம் அமைந்தால் முழு புள்ளிகளையும் வழங்குங்கள் என்பதாக. உங்களுடைய வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்தாமல் அந்த உள்ளடக்கம் 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தால், அல்லது உரைப்பகுதியில் தரப்பட்ட 2 விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தால், அதனை நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகளை வழங்கும்படி குறிப்பிடலாம். இது உங்களுடைய சாராம்சப்படுத்தும் திறனை பரிசோதிப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவானதாக இருக்கும். அதிலிருந்து விலகுவதாக இருக்காது. ஆகவே சிறிய சுருக்கம் தொடர்பான உங்களுடைய அறிவை நீங்கள் பிரயோகிக்க வேண்டி வரலாம். சிறிய சுருக்கம் வரலாம். சில வேளைகளில் ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த சுருக்கத்தை அவரே எழுதி தரலாம். பொருத்தமான கூற்று என்பதாக அந்த சுருக்கம் 4 விதமாக எழுதப்பட்டு அதில் மிகவும் பொருத்தமான கூற்றினை நீங்கள் அடையாளமிட வேண்டி வரலாம். இதுவும் சாராம்சப்படுத்தும் திறனை அளவிடுகின்ற முறைமைதான். எழுத சொல்லி கேட்கலாம், அவரை எழுதியிட்டும் கேட்கலாம். அதுபோல உரைப்பகுதியில தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விடை எழுதும் வினாக்கள் வரக்கூடாது என்று இல்லை. உரைப்பகுதி ஒன்றை தந்து அந்த உரைப்பகுதி தொடர்பாக வினாக்களை கேட்கலாம். ஆனால் அப்படி தரப்படுகிற உரைப்பகுதிகள் நிச்சயமாக நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்து அதனை சாராம்சப்படுத்தியோ தொகுப்பாக்கியோ அதனை பகுப்பாய்வு செய்தோ எழுதும் வகையில வரக்கூடாது. அப்படி வந்தால் அது அகவயமான வினாவாக இருக்கும். நேரடியாகவே அங்க இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் எடுத்து எழுத வேண்டியதாக இருக்கலாம். அந்த விடயத்தை கண்டுபிடிப்பதில் ஓரளவு கடினத்தன்மை இருக்கலாம். இதுதான் விடை என்று. ஆனால் அங்கு நேரடி விடைகள் உரைப்பகுதியில இருக்க வேண்டும். நேரடி விடைகள் இருக்குமாக இருந்தால் அது புறவயமான வினா தானே, சரிதானே? அப்போ ஒவ்வொரு விதமாகவும் அதுல கேட்கப்படுகிற கேள்விகள் ஆளுக்கு ஆள் வேறுபடாத விடைகளை தருவனவாக சில வேளைகள் அவர்கள் ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு அந்த உரைப்பகுதியிலிருந்து வினாக்களை கேட்கலாம். 5 வினாக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு 10 புள்ளிகளை அவர்கள் தரலாம் உங்களுக்கு. ஆனால் அது உரைப்பகுதியில நேரடியாக நீங்கள் விடைகளை தேடி எடுத்து எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கு எத்தனை காரணிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியாக கேட்டால், அல்லது குறிப்பிடப்பட்டுள்ள காரணிகளை அல்லது ஒரு காரியம் நிகழ்வதற்கு தூண்டுகின்ற காரணிகளாக இவற்றை உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அங்க ஏதோ தந்திருப்பார்கள், தந்து போட்டு அங்க ஒரு விடயத்தை சொல்லி ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அதற்கான காரணங்களாக உரையாசிரியர் இவற்றை குறிப்பிடுகிறார் என்றால் எல்லோருக்கும் ஒரே விட அனைவரும் அந்த வகையான வினாக்களை எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வினாக்களினுடைய வடிவம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று, தரப்பட்ட உரைப்பகுதிகளிலிருந்து அவரே கூற்றுக்களை தந்து உங்களை மதிப்பிடுகிற விதமாக வினாக்களை தொகுக்கலாம். அது 2 விதமாக அமையலாம். ஆம் இல்லை என்கிற 2 கூற்றுக்கள், அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிற 3 கூற்றுக்கள், அல்லது 4 கூற்றுக்களில் சரியான கூற்றினை தெரிவு செய்கின்ற வகையில் 2, 3, 4 என்கிற வடிவங்களில் அமையலாம். இது எங்களுடைய பிரதான எதிர்பார்ப்பு. அது நிறைவு செயலமர்வு என்பதனால அதை முழுமைப்படுத்தி சொல்லுகிறேன். இது உங்களுக்கு ஒரு வீடியோ ஆதாரம். பரீட்சை முடிஞ்ச பிறகு நான் சரியா சொன்னா இல்லையாங்கிறத மதிப்பீடு செய்வதற்கு எனக்கு ஒரு ஆதாரம், சரிதானே? இப்போ முதலாவது இங்க மதிப்பீடு செய்தல் தொடர்பாக உரைப்பகுதிகளை தந்துட்டு ஆம் இல்லை என்பது அல்லது ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது பொருத்தமான 4 கூற்றுக்கள் அல்லது 3 கூற்றுக்களில் ஒரு கூற்றினை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தை நீங்கள் எழுதுவதாக அல்லது அதற்குரிய எழுத்தினை நீங்கள் எழுதுவதாக அமையலாம். இதற்கு மேலதிகமாக தரப்பட்ட உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை அவர்கள் கேட்கலாம். சிறிய உரைப்பகுதிகளை தந்து நாங்கள் சின்ன சுருக்கம் என்று சொல்லுகிறது தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என கேட்கலாம். ஆனால் தனி வாக்கியத்தில் எழுதுவதற்கு தரப்படுகிற உரைப்பகுதி நிச்சயமாக புறவயத்தன்மை வாய்ந்த உள்ளடக்கத்தை நீங்கள் எடுத்து எழுதக்கூடியதாக அவர்கள் விடையை கொடுப்பார்கள். புள்ளியியல் திட்டத்தை அப்படித்தான் தயாரிப்பார்கள். அங்க 3 விடயம் இருந்தால் அந்த 3 விடயத்தையும் உள்ளடக்கினால் உங்களுக்கு 3 புள்ளிகள் என்பது போலதான் இருக்கும். அது எதிர்பார்க்கக்கூடியது. அதுபோல ஒரு உரைப்பகுதியை தந்து உரைப்பகுதி தொடர்பான வினாக்கள் நீங்கள் உரைப்பகுதியை வாசித்து விளங்கிக் கொண்டு அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கின்ற வகையிலான வினாக்களை அவர்கள் வினவலாம். அதுல கேட்கப்படுகிற எல்லா வினாக்களுமே உரைப்பகுதியில் நேரடி விடைகளை கொண்டதாக, ஏறத்தாழ நேரடி விடைகள் என்று கருதக்கூடியவையான விடைகளை கொண்டதாக இருக்கும். அகவயத்தன்மை சாராத அல்லது மிக குறைந்த அளவான அகவயத்தன்மை புறக்கணிக்கத்தக்க அளவில் அது இருப்பதாக இருக்கும். இதுதான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் சொல்லுகிறது.
ஒவ்வொருவரும் தங்களை ஏதோ ஒரு விதமா வித்தியாசமா காட்ட வேண்டும் என்பதற்காக கட்டுரைகள், பெரிய சுருக்கம், இந்த வரைவுகள், அட்டவணைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக வினாக்கள் வரலாம் என்று சொல்லுகிறது. அது வேறு வேறு பரீட்சைகளுக்கு அவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப வங்கியியல் பரீட்சைகள், வேறு துறை சார்ந்த பரீட்சைகளுக்கு அவ்வாறான வினாக்கள் அவர்களுடைய பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரும் அறிவித்தலிலேயே குறித்துரைக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் எல்லா ஊகத்துக்காகவும் ஒரு பரீட்சைக்கு படிக்க முடியாது. இதை விட இன்னும் 2 பாடங்கள் நீங்கள் தயார் செய்ய வேண்டி இருக்குது. அதிகம் பதட்டம் அடைய தேவையில்லை. பதட்டம் ஒருபோதும் உங்களுக்கு பலம் அல்ல, நிதானத்தை தராது, பயத்தை தான் தரும். பதட்டம் பயம் தரும், பயம் வெற்றியை பாதிக்கும். அப்ப பயம் இல்லாம போய் எழுதுங்க, சரிதானே? இயலுமான வரைக்கும் நீங்கள் இந்த சேலமர்வு தொடர்ல கலந்து கொள்ள வந்த முதல் நாளுக்கும் இன்றைக்கு விடைபெறுகிற நாளுக்கும் இடையில எனக்கு தெரிந்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உரைப்பகுதியை தெளிவாக வாசிக்கவும், அதனை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொள்வதற்கும், புரிந்து கொண்ட விடயங்களை சாராம்சப்படுத்தி தங்களுடைய சொந்த மொழி நடையில் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கும் உரிய பயிற்சியை வழங்கி இருக்கிறேன். இந்த பயிற்சியை முழுமையாக பெற வேண்டும் என்றால் தரப்பட்ட வினாத்தாள்களை இயலுமான வரைக்கும் நீங்கள் சொந்தமா செய்து கொண்டு வாங்கோ என்று சொல்லி இருக்கிறேன். என்னுடைய அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றியவர்கள் அந்த திறன்களை கணிசமான அளவில் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அடுத்து இது மிகவும் சவாலுக்குரிய ஒன்று, தடை அல்ல, இது ஒரு சவாலுக்குரிய பாடம். எவ்வளவுதான் நீங்கள் புலமை உடையவர்களாக இருந்தாலும் எல்லா துறைகள் சார்ந்தும் நீங்கள் ஒரு பரந்த அறிவை கொண்டிருக்க முடியாது. சில பேருக்கு புவியியல், பொருளியல் சார்ந்த துறைகள்ல, பொருளாதார துறைகள் சார்ந்த, அபிவிருத்தியியல் சார்ந்த துறைகள்ல அதிக தேர்ச்சி அறிவு காணப்படும். அவர்களை பொறுத்தவரையில சில வேளைகளில் தொல்லியல், மொழியியல், மானுடவியல், சமூகவியல், உளவியல் போன்ற உரைப்பகுதிகளை கிரகிப்பதில் சமூக விஞ்ஞானத்துல கூட 2 வகையான இயல்புகள் இருக்கு. சில வேளைகளில் இப்ப வணிகத்துறை சார்ந்தவர்களுக்கு சில பகுதிகள் இலகுவாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு தொல்லியல், மானுடவியல், சமூகவியல், உளவியல் போன்ற உரைப்பகுதிகள் இலகுவானவையாக இருக்கும். பொருளாதார ரீதியான உரைப்பகுதிகள் கடினமானவையாக இருக்கும். சில வேளைகளில் நிர்வாகம் சார்ந்த ஒரு முகாமைத்துவம், நிர்வாகம் சார்ந்த உரைப்பகுதிகளும் அமையும். ஆகவே முழுவதையும் புரிந்து கொள்வது என்பது மிக பரந்த வாசிப்புடைய நீண்ட காலமாக பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ இதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை பயன்படுத்தி அந்த உரைப்பகுதிகளை அணுகுவதற்கான நுட்பங்களை இயலுமான வரைக்கும் நான் சொல்லி தந்திருக்கிறேன். அது தொடர்பில் நீங்கள் பதற்றம் அடைய தேவையில்லை. பதற்றம் அடைவது பொருத்தமானதும் அல்ல, அது உங்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒன்று அல்ல. இதுதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய சத்தியமான வார்த்தைகளை கொண்ட உபதேசம், சரியா? இந்த உங்களை ஒரு மாதிரி மன சாந்திப்படுத்தி அனுப்பிவிட வேணும் என்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. இயலுமான அளவுக்கு செயலமர்வுகளை நடத்தி இருக்கிறோம். அது மட்டுமில்லை, எப்போதோ நடத்தப்பட்ட செயலமர்வுகளினுடைய எதையும் கைக்குள் ஒழிச்சு வைக்கிற நோக்கம் நமக்கு இல்லை, சரிதானே? சேலமருவிலே கலந்து கொள்ளாதவர்கள், என்ன தெரியாதவர்களுக்கும் நான் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட காணொளிகளை வழங்கி இருக்கிறேன். அதுக்குரிய வினாத்தாள்களை கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையில் அதை தேடி எடுக்கிறது கடினம், சரிதானே? அது நீண்ட காலத்துக்கு முன்னர் 4 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னர் கற்பிக்கப்பட்டவை. அவற்றுக்கான வினாத்தாள்கள் வெவ்வேறு கணனிகளில் இருக்கும். நான் அதுக்கு பிறகு 2 அலுவலகம் மாறிட்டேன். அப்போ அதில் தேடி எடுக்கிறதுல மிக கடினத்தன்மை இருந்ததால வீடியோவை மட்டும் கொடுக்கக்கூடியதை கொடுத்திருக்கிறேன். மேலதிகமாக சில பிள்ளைகளுக்கு ஒரு உள்ளார்ந்த அச்சம் ஒன்று இருந்தது. இந்த வரைவுகள் தொடர்பாக கேள்வி வந்தால் நாங்கள் என்ன செய்யறது? சரி, அவர்களுக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, ஒரு 3 மணி நேரத்தை ஒதுக்கி கொள்ளட்டும், அவர்களுடைய அச்சம் போகட்டும். அதை விட வாசித்து விளங்கிக் கொள்றதுக்கு அது உதவும் தானே என்கிற அடிப்படையில் முன்னர் நடத்தப்பட்ட ஒரு செயலமர்வு, 2 நாட்களாக நடத்தப்பட்ட ஒரு வினாத்தாள், இந்த வினாத்தாளம் அதற்குரிய காணொளிகளும் குழுவில் பதியப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு குழுக்களுக்கூடாக கலந்து கொள்பவர்கள் உங்களுடைய இயக்குநர்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அதுபோல நான் தொடர்புபடுகின்ற அந்த குழுக்களிலேயும் அதை பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள முடியும். சரி, இந்த அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள். ஆஃப் ரெக்கார்டிங்கில் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது மேலதிகமாக கேட்க வேண்டும் என்றால் அவற்றையும் பேசிக்கொண்டு நாங்கள் இந்த நிறைவு பகுதிக்குள்ள போகலாம். நல்லது பிள்ளைகள், தொடர்ந்து இந்த வினாத்தாள், இந்த மே ஜூன் சேலமர்வினுடைய 3வது பயிற்சி வினாத்தாளினுடைய நிறைவு 10 வினாக்களும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 41 தொடக்கம் 50 வரையான வினாக்கள். இந்த வினாக்களுக்கு விடையளிப்பது தொடர்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலை வாசித்தால், கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை
வாசித்து 41 50 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் மிகவும் சரியானது, பொருத்தமானது என நீர் கருதும் கூற்றினை தெரிவு செய்து எதிரே உள்ள அடைப்புக்குள் தரப்பட்ட இலக்கங்களில் அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை சுற்றி வட்டம் எடுக்க. அப்ப இங்க எழுத தேவையில்லை, அவர்கள் 4 இலக்கத்தை தந்திருக்கணும், அந்த இலக்கத்தை சுற்றி வட்டமிடுங்க என்று கேட்டிருக்காங்க. உரைப்பகுதியை கொஞ்சம் வாசிப்போம். வணிக பொருள் ஏற்றுமதிகள். உங்களுடைய மக்களை கவனம் அடங்க பிள்ளைகள். சொன்னதுக்கு பிறகு யாரோ ஒன் பண்ணிட்டு பேசுறாங்க. சரி. வணிக பொருள் ஏற்றுமதிகள் உலகளாவிய நோய் தொற்றுக்கு முன்னைய மட்டங்களை அடைந்த வேளையில் வளமைக்கு திரும்பும் நடவடிக்கைகள், அத்துடன் உலகளாவிய சந்தையில் அனைத்து முக்கிய பண்டங்களின் விலைகளின் உயர்வு என்பவற்றினை பிரதிபலித்து இறக்குமதி செலவினமும் உயர்வடைந்தது. உலகளாவிய நோய் தொற்று நிலைப்பாடுகளின் கீழ் மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களுக்கு மத்தியில் ஊக நடவடிக்கைகள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேலும் அழுத்தத்தினை தோற்றுவித்து ஏற்றுமதி பெறுகைகள் மீதான கட்டாய மாற்றுதல் தேவைப்பாட்டினை விதித்தல், செலாவணி வீத வழிகாட்டலை வழங்குதல் மற்றும் இறுதியாக அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக திரவத்தன்மையை வழங்குதல் போன்றவற்றின் மூலம் தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. இதேவேளை சுற்றுலாத்துறையின் தொடர்ச்சியான பின்னடைவினால் பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் தொடர்ந்தும் குன்றியதாகவே இருந்தது. சுற்றுலாத்துறையானது உலகளாவிய பயண நடவடிக்கை மீளத் தொடங்குதல் மற்றும் COVID-19க்கு எதிரான தடுப்பூசி வழங்கல் முன்னேற்றமடைதல் என்பவற்றுடன் விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகளாவிய நோய் தொற்றுக்கு மத்தியில் தாக்குப்பிடிக்கும் தன்மையுடன் தொடர்ந்தும் இருந்த தொழிலாளர் பண அனுப்பல்கள், நாட்டிற்கு வெளியில் இருந்தான பயணம் மீளத் தொடங்கப்பட்டமை, வெளிநாட்டு தொழிலுக்கான மந்தமான புறப்பாடுகள் மற்றும் வங்கி தொழில் முறைமைக்கு வெளியிலிருந்து செலாவணி வீத நன்மையை பெற்றுக் கொள்வதற்கான தேடல் போன்றவற்றினை முக்கியமாக பிரதிபலித்து அண்மைய மாதங்களில் மிதமடைந்தன. வெளிநாட்டு துறையில் உள்ள உயர்வடைந்த குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் மற்றும் மிதமடைந்த வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களின் காரணமாக நிதியியல் துறையில் அவதானிக்கப்பட்ட அழுத்தங்கள் போன்றவை அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் கூட்டிணைக்கப்பட்ட முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. வணிக பொருள் மற்றும் பணிகள் ஏற்றுமதிகளினதும் தொழிலாளர் பண அனுப்பல்களினதும் நியதிகளில் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய முயற்சிகளினால் ஆதரவளிக்கப்பட்டு நடுத்தர காலத்தில் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு நிலுவை மேம்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிய அளவிலான செயற்திட்டங்களுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்குதல், ஏனையவற்றிற்கு மத்தியில் கலந்துரையாடலில் உள்ள பல்வேறு நிரப்பு நிதியிடல் வசதிகளுடன் இணைந்து எதிர்வரும் காலப்பகுதியில் அரசாங்கத்திற்கான கணிசமான படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து அதன் மூலம் வெளிநாட்டு நாணய படுகடன் பணி கொடுப்பனவிற்கு வசதி அளிக்கும். மொத்த அலுவல்கள் ஒதுக்குகள் குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகளுக்கு புறம்பாக எதிர்வரும் காலத்தில் போதுமான மட்டங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மை தாக்கமுள்ள செலாவணி வீத சுற்றங்களினால் பிரதிபலிக்கப்பட்டவாறு செலாவணி வீதம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கின்றது. வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளினை தீர்த்து கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை தொடர்பில் நாட்டிற்கான பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினரின் தேவையற்ற ஊகத்திற்கு புறம்பாக அரசாங்கமானது அதன் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளினையும் பூர்த்தி செய்துள்ளது. இதேவேளை உலகளாவிய நோய் தொற்றுக்கு மத்தியில் விரிவடைந்த அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது
நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்புதல் மற்றும் அரசாங்கத்தின் திட்டமிடப்பட்ட செலவின சிக்கனப்படுத்தல் வழிமுறைகளுடனும் நடுத்தர காலத்தில் கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை உயர்ந்த உணவு விலைகள், நிர்வாக ரீதியில் தீர்மானிக்கப்படுகின்ற பல்வேறு விலைகளின் மேல் நோக்கிய திருத்தங்கள் மற்றும் உலகளாவிய பண்ட விலைகளின் உயர்வுக்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட இறக்குமதி பண்டங்களின் விலை கட்டுப்பாடுகளின் தளர்த்துதல் போன்றவற்றின் முக்கிய காரணமாக முதன்மை பணவீக்கம் 4 தொடக்கம் 6% இலக்கிடப்பட்ட வீச்சின் மேல் எல்லையினை விஞ்சியுள்ளது. பொருளாதாரத்தில் வலுவடைகின்ற கேள்வி நிலைப்பாடுகளை குறித்து காட்டி மைய பணவீக்கமும் ஒரு உயர்வினை அண்மையில் பதிவு செய்தது. இப்போ இந்த உரைப்பகுதி அந்த காலப்பகுதிக்குரிய விடயங்களை பற்றி பேசுது பிள்ளைகள். இதுக்கு பின்னால நடந்தவை தொடர்பாக அந்த விமர்சனங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். சரிதானே? இதுல அவர்கள் சொல்லுகிற இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பேசுவோம். உண்மையில இதுல சொல்லப்பட்ட பல விடயங்கள் பிற்காலத்துல விமர்சனத்துக்கு உட்பட்டது அல்லது கேலிக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்கள் சொல்லுகிற மாதிரியாக பின்னாலே அது நடக்கையில் இதுல சொல்லப்படுவது போல பின்னர் அது நிகழவில்லை என்பது வேறு விதமானது. இதுல சொல்லப்படுகிறதனுடைய பொருள் விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னால நான் உங்களுக்கு கடந்த மாதங்கள்ல விளங்கப்படுத்தி இருந்தாலும் புதிதாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த இலங்கையின் வெளிநாட்டுத்துறை என்பது தொடர்பாக ஒரு விடயத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு வினாக்கள் வந்தால், இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு வினாக்கள் வருமாக இருந்தால், இந்த வெளிநாட்டுத்துறையையும் இறைத்துறை தொடர்பாக நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். உள்நாட்டு இறைவரி சார்ந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பிள்ளைகளுக்கு இறைத்துறை தொடர்பில் நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். என்ன சரிதானே? அரசாங்கத்தினுடைய மொத்த வரவுகள் தொடர்பாக சொல்லி இருக்கிறேன். முதலாவது இதில் எதுவும் எழுதாமல் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன், கோடு மட்டும் போடுகிறேன். முதலாவது அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான வரவுகளும் அரசரைகளும் நன்கொடைகளும். நான் சொல்லுகிற போது நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான் கோடு மட்டும் போடுகிறேன். அரசரைகளும் நன்கொடைகளும், அதாவது அரசாங்கத்துக்கு கிடைக்கிற எல்லா விதமான வருமானங்களும். அதை 2 பெரிய செலவினங்களாக பிரிக்கிறோம் நாங்கள். அதுல இருந்து வருகிற இந்த தொகையில இருந்து நாங்கள் 2 விதமான செலவினங்களை கணக்கு பண்ண போகிறோம். இது மேலே இருக்கிறது அரசரைகளும் நன்கொடைகளும், அதாவது அரசுக்கான மொத்த வருமானம். இதை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று நடைமுறை செலவினங்கள், இரண்டாவது மூலதன செலவினங்கள் என்று சொல்லி, இந்த நடைமுறை செலவினங்கள் என்ன என்ற ஒரு விளக்கத்துக்காக நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்ப அரசாங்க உத்தியோகர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம், ஓய்வூதியம், அரசாங்க அலுவலகங்களுக்கு செலவிடப்படுகின்ற செலவினங்கள், எரிபொருள்கள், காகிதாதிகள், மேலதிக நேர கொடுப்பனவுகள், பிரியாண செலவுகள், கட்டட திருத்தம், இந்த மாதிரியாக திரும்ப ஏற்படுகிறவை. இப்ப இந்த நடைமுறை செலவுகள் என்பது சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, வருமானங்களை தோற்றுவிக்காது. அப்ப அரசாங்கத்தினுடைய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படும். அப்ப இந்த நடைமுறை செலவினங்களை கூட 2ஆக பிரிக்கிற நாங்கள். இதுல கடனுக்கு கொடுக்கிற வட்டியும் இதுக்கு வரும். அரசாங்கம் வாங்கின கடனுக்காக செலுத்துகிற வட்டி இதுல வரும். சரிதானே? அப்ப வட்டி தவிர்ந்த ஏனைய செலவினங்கள், அதாவது வட்டி அல்லாத நடைமுறை செலவினங்கள். வட்டி அல்லாத நடைமுறை செலவினம் என்று சொல்ல மாட்டார்கள், வட்டி அல்லா செலவினங்கள். பிறகு வட்டி. சரியா? அப்ப அரசாங்கத்தினுடைய மொத்த வரவுகள்ல இருந்து, நான் மொத்த வரவுகள் சொல்லுகிறது இதே, மொத்த வரவுகள்ல இருந்து இதுல சொல்லப்படுகிற முதலாவது விடயம், அதாவது முதலாவது விடயத்தை நான் சிவப்பால் எழுதி காட்டுகிறேன் உங்களுக்கு. அது முதலாவது விடயம் என்று வச்சுக்கொள்ளுங்க. வட்டி அல்லா செலவினங்கள், இதை கழிக்க. இப்ப மேல 10,000, இந்த தொகை 10,000 என்று வச்சுக்கொள்ளுங்க. இது வட்டி அல்லா செலவினம் ஒரு 8,500 என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்போ மொத்த வரவு எவ்வளவு?
10,000. வட்டி அல்லாத செலவினங்கள், வட்டி தவிர்ந்த மற்ற செலவினங்கள் 8,500 என்றால் இதில் ஒரு மீதி ஒன்று வரும் 1,500. சரிதானே? இதை சொல்லுகிறது ஆரம்ப மீதி, முதன்மை மீதி, முதன்மை மீதி என்று சொல்லுது. சரிதானே? இதுக்கு பிறகு வட்டி கொடுப்பனவாக ஒரு 2,500 கொடுக்க வேண்டி இருக்குன்னு வைப்போமே. 2,500 இருக்கு. இப்ப பிறகு இங்கால மீதி வரும் 1000. சரிதானே? 1000 பில்லியனோ ரில்லியனோ மில்லியனோ என்ன அதை நினைச்சு கொடுங்க. இப்ப இதைத்தான் நாங்க சொல்லுகிறது நடைமுறை கணக்கு மீதி. இப்ப இது நடைமுறை கணக்கு மீதி பற்றாக்குறையாக இருக்கு. இது ஆரம்ப மிகை. சரிதானே? முதன்மை மிகை என்று சொல்றது. அப்ப வட்டி அல்லாத செலவினங்கள், அரசாங்கத்தினுடைய மொத்த வரவுகள், வருமானங்கள், நன்கொடைகள் எல்லாவற்றையும் சேர்க்கிறோம். அதுல இருந்து வட்டி எல்லா செலவினங்கள், அதாவது நடைமுறை செலவுக்குள்ளதான் வட்டி எல்லா செலவினம், வட்டி செலவினம் ரெண்டும் இருக்கு. வட்டி எல்லா செலவினத்தை கழிக்க வருகிறது முதன்மை மிகை, ஆரம்ப மிகை. வட்டி எல்லா செலவினங்களையும் வட்டி செலவினங்களையும் கழிக்க வாரது நடைமுறை கணக்கு மீதி. நடைமுறை கணக்கு மீதி. சரிதானே? பிறகு மூலதன செலவு. மூலதன செலவும் ஒரு 10,000 வச்சுக்கொள்வோம். அதெல்லாம் சரி, ஒரு 7,000 வைப்போம். சரியா? நடைமுறை செலவும் 7,000 வச்சுக்கொண்டால் இப்போ வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அதாவது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் அளவு 8,000 வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 8,000 என்று வரும். அப்ப இந்த 8,000 பில்லியன்கள் ரெண்டு வச்சுக்கொண்டா 8,000 பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் எப்படியோ திரட்டி கொள்ள வேணும். இனி வரி அறவிடும் சொல்லல, அதெல்லாம் மேல வந்துட்டு. சரிதானே? அரசாங்கத்தின் அரசரை நன்கொடைகள் எல்லாம் செய்துதான் மேல 10,000 வந்தது. இன்னும் 8,000 தேவை. அப்ப இது என்ன செய்யும்? அரசாங்கம் கடன் படும். அரசாங்கம் கடன்படுகிற மூலங்களை நாங்கள் வெளிநாட்டு கடன்கள், உள்நாட்டு கடன்கள் என்று சொல்லலாம். 2 வகை இருக்கு: வெளிநாட்டு கடன்கள், உள்நாட்டு கடன்கள். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, இப்படி இதுகள்ட்ட எல்லாம் கடன் வாங்குறது வெளிநாட்டு கடன். உள்நாட்டில வங்கிகள், வங்கி அல்லாத துறை என்பவற்றிடம் கடன் வாங்கும். அப்ப இந்த 8,000 ஈடு செய்ய போகிற வழிமுறை வெளிநாட்டு கடன்கள், உள்நாட்டு கடன்கள். உள்நாட்டு கடன்களை 2 வகையாக வகைப்படுத்துகிறோம்: வங்கித்துறை சார்ந்த கடன்கள், வங்கி அல்லாத துறை சார்ந்த கடன்கள். சரி, இந்த புரிதல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் புதியவர்களுக்காக சொல்லி இருக்கிற பிள்ளைகள், இது சம்பந்தப்பட்ட பந்தியை நீங்கள் வாசித்தால் சில வேளை இறைவரி, இறைத்துறை, அரச வருமானம், அரசிறை போன்ற சொற்களை உள்ளடக்கியதான இந்த விடயங்களுக்கு வந்தால் இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கணிசமான அளவுக்கு அந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது வெற்றி அளிப்பதாக இருக்கும். சரியா? அப்ப இதுல நடைமுறை கணக்கு, மூலதன கணக்குகள் எல்லாம் இருக்கு. இதே போல வெளிநாட்டுத்துறை இருக்கு. சரிதானே? வெளிநாட்டுத்துறை என்று சொல்லுகிறது பிள்ளைகள், வெளிநாட்டில இருந்து வர வருமானம், வெளிநாட்டுக்கு நாங்கள் செலுத்துகிற செலவு, இந்த விடயங்களை பற்றி பேசுவது. இது முழுவதும் வெளிநாட்டு நாணயத்துல நடக்கும். இது பல்வேறு நாணயங்கள்ல நடக்கும். நான் வசதிக்காக டாலர் என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? டாலர்ல நாங்கள் இந்த விடயத்தை கையாள போறோம். இதுல 2 விடயங்கள் இருக்குது பிள்ளைகள். ஒன்று நடைமுறை கணக்கு என்று சொல்றது. வெளிநாட்டுத்துறையை பற்றி கதைக்கிறேன். இப்ப கதைச்சு முடிஞ்சது வேறையாகும். இத வெளிநாட்டுத்துறையில இருக்கிறது நாங்க என்னென்று சொல்லுகிறோம்? முதலாவது நடைமுறை கணக்கு. இது அங்க சொன்ன மாதிரி வாரதுல இருந்து கழிக்கிற கதை எல்லாம் இல்லை. இந்த நடைமுறை கணக்கு என்பதற்குள்ள நாங்கள் 4 விடயங்களை உள்ளடக்கும். சரிதானே? இதுல 3 குளம் கீறி வைக்கிறேன். நேராக கீற முடியாத மவுசால ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி கீறி காட்டுகிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நடைமுறை கணக்குல முதலாவது இருக்குது வணிக கணக்கு. வணிக கணக்கு, வணிக பொருள் கணக்கு, வர்த்தக கணக்கு. சரிதானே?
அதாவது இது பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தது. பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தது. முதலாவது நடைமுறை கணக்கில் ஒரு பிரிவு, முதலாம் பிரிவு வர்த்தக கணக்கு, வணிக பொருட்கணக்கு என்று சொல்லுவோம். சரியா? இதுல வாரத வணிக மீதி அல்லது வர்த்தக மீதி என்று சொல்லுவேன். இதுல வாரத வணிக மீதி அல்லது வர்த்தக மீதி என்று சொல்லிடுவோம். அப்ப இது வர்த்தக கணக்கு. இதுல பிள்ளைகள் எங்களுக்கு வார வரவு ஏற்றுமதியால வரும். ஏற்றுமதி வருமானம் ஒரு சும்மா சொல்லி கொண்டு வாரனா தொகை 1000 என்று வரும். சரியா? இறக்குமதிக்காக 2500 செலவாகுது. 2500 மில்லியன் டாலர்கள். இப்படியெல்லாம் மில்லியன் கணக்கில் சரியா நடக்கிறதாண்டே எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்லுகிறேன். அப்போ 1500 மில்லியன் டாலர்கள் காணாம போகும். சரியா? 1500 மில்லியன் டாலர்கள் காணாம போகும். எங்களுக்கு வர்த்தக வணிக பொருள் கணக்கு. இது வந்த 1000 அப்படி பொருட்களினுடைய ஏற்றுமதியினால வந்த பொருட்களின் ஏற்றுமதி. இந்த 2500 பொருட்களினுடைய இறக்குமதி. அப்போ இறக்குமதிக்கு நாங்கள் டாலர்ல தான் காசை கொடுப்போம். சரியா? இறக்குமதிக்கு நாங்கள் பொருட்கள்ல தான், எந்த பொருட்களை வாங்கினாலும் டாலர்ல தான் காசை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டும். இலங்கை காசு கொடுக்கிறாது. இலங்கை காசு கொடுக்குறோன்னா நாங்கள் அச்சரித்து கொடுத்து விட்டோம். எங்களுக்கு வெளிநாட்டு காசு வேணும். அப்போ வணிக பொருள் கணக்கு எங்களுக்கு வெளிநாட்டு காசை கொண்டு வருவதில்லை, வந்த வெளிநாட்டு காசை வெளியில் அனுப்புறதாகத்தான் இருக்கு. ரெண்டாவது, இந்த நடைமுறை கணக்கில் சேவைகள் கணக்கு, பணிகள் கணக்கு என்று சொல்லுவேன். சரிதானே? சேவைகள் கணக்கு, பணிகள் கணக்கு என்று சொல்றோம். அப்ப இது என்னென்றால், இப்ப இலங்கையினுடைய கப்பல்கள், விமானங்கள் அல்லது ஐடி, சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வாரது, சுற்றுலா பயணிகள் இலங்கையில இருந்து வேற நாடுகளுக்கு போறது. சரியா? இப்படியாக கப்பல் பயணங்கள், விமான பயணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள், சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றினால வந்த காசு ஒரு 2100 மில்லியன் என்று வைப்போமே. வந்த காசு 2100 மில்லியன். போன காசு ஒரு 1000 மில்லியன். போன காசு 1000 மில்லியன். இப்ப இந்த பணிகள் கணக்கினால ஒரு 1100 மில்லியன் எங்களுக்கு தேறி இருக்கு. பணிகள் கணக்கினால 1100 மில்லியன் எங்களுக்கு தேறி இருக்கு. சரிதானே? அப்ப இது எங்களுக்கு கூடுதலா பிளஸ்ல தான் வர்றது பணிகள் கணக்கு. மூன்றாவது பிள்ளைகள் முதலாந்தர வருமான கணக்கு. முதலாந்தர வருமான கணக்கு. இந்த முதலாந்தர வருமான கணக்கு என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டு ஆட்கள் வந்து இங்க எங்களுக்கு கம்பெனிகளை நிறுவுவார்கள். இங்க வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் நிறுவுவார்கள். நான் நிறுவி இங்க வேலையெல்லாம் நடந்து முடிய அது வெளிநாட்டுக்கு காசு அனுப்புவேன். இங்க எல்லாம் இலங்கை ரூபாவில் தான் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடக்கும். தொழிலாளர்கள் சம்பளம் கொடுப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். சரி, அங்க இருந்து வந்து வெளிநாட்டு ஆட்கள் இங்க வேலை செய்யணும் தானே. அவர்கள் வந்து கம்பெனிகளை நடத்துவார்கள் தானே. அவர்கள் நடத்தி முடிய அவர்களுக்கு லாபம் வரும். சரிதானே? பங்கு லாபம் வரும். அப்ப இப்படி வருகிற இந்த லாபங்கள், பங்கு லாபம் போன்ற வருமானங்களை, அதாவது கூலி தவிர்ந்த அவர்களுடைய தொழிலாளர்களுக்கான சம்பளங்களை தவிர்ந்த ஏனைய வருமானங்களை அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிக்க என்ன நடக்கும்? வங்கியில கொண்டு இலங்கை ரூபாவை கொடுத்து டாலருக்கு மாற்றி டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்புவார்கள். இப்ப டாலர் வெளியில போகும். டாலர் வெளியில போகும். அப்போ செலவாக ஒரு 1050 வெளிநாட்டு நிறுவனங்களால ஒரு 1050 போகுதுன்னு வச்சுக்கோ. இலங்கையர்களும் இது மாதிரி வெளிநாட்டில் கொண்டு போய் கம்பெனிகளை நிறுவுவார்கள் தானே, அல்லது தொழில் முயற்சிகளை செய்வார்கள், முதலீடுகளை செய்வார்கள், அல்லது இலங்கை அரசாங்கம் ஏதாவது வெளிநாட்டு சொத்துக்களை ஏதாவது வாங்கி அதில் இருந்து லாபங்கள் போன்றவை வரும். அப்ப இதன் மூலமாக வருமானமும் வரும்.
ஒரு 350 வருகுது என்று வச்சுக்கொள்ளும். 350 வருகுது. சரி, இப்போ என்ன நடக்கும் என்றால் இதில் ஒரு 700 எங்களுக்கு மைனஸ் 700 மில்லியன் மேலதிகமாக இலங்கை காசு வெளிநாட்டுக்கு போயிடும். 700 மில்லியன் இலங்கை காசு இலங்கையில் இருந்த டாலர், இலங்கையினுடைய டாலர்ல தானே, இலங்கையின் கையில இருந்து $700 வெளியில போயிட்டு. அடுத்தது நாலாவது இரண்டாம் தர வருமான கணக்கு. இரண்டாம் தர வருமான கணக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகள் தொழிலாளர்கள் பணம் அனுப்புவது, தொழிலாளர்கள் பணம் அனுப்புறது. சரிதானே? தொழிலாளர்களுடைய பணம் அனுப்புறா இலங்கையை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து போட்டு நாட்டுக்குள்ள வரையக்குள்ள அவை வர தேவையில்லை, அவர்களுடைய காசு வரையக்குள்ள அவர்கள் அங்க இருந்து டாலரே அனுப்புவது. அப்ப அந்த டாலரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இலங்கை காசைத்தான் இங்க அவர்களுடைய குடும்பத்தின் வங்கி கணக்குக்கு போடும். அவர் டாலர்ல அனுப்பி வைக்கல. இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் தான், உங்களுக்கு 1000 யூரோ அனுப்பி இருக்கிறோம், $1000 அனுப்பி இருக்கிறோம், 1000 ஸ்டேர்லிங் பவுன் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுவேன். ஸ்டேர்லிங் பவுனாக உங்கள்ட்ட தாறு இல்லை. அது அரசாங்கம் அந்த ஸ்டேர்லிங் பவுன் எடுத்துக்கொண்டு அதை இலங்கை ரூபாவுக்கு பரிமாற்றம் செய்து கன்வெர்ட் பண்ணி அதை அந்த மாற்று வீதத்தை கணிப்பிட்டு அவர்கள் உங்களுக்கு காசை தருங்க. இப்போ இதுல வருகிறது சில வேளைகளில் ஒரு 2200 வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்கள் ஒரு 2200 வந்தால், அதாவது இலங்கையர்கள் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்குள்ள அனுப்புறது 2200, இங்க இருந்து போகிறது ஒரு 1000 அல்லது ஒரு 1050. சரி, 1000 எப்பவுமே 1000 தான் போகும். வெளிநாட்டு தொழிலாளர்களும் இங்க வேலை செய்யணும் தானே. ஒரு குறிப்பிட்ட புகையிரத வீதிகள் போன்றவற்றை அமைக்கிறதுக்கு இந்த காலம் இங்க பணியாற்றினார், அவர்களே போனான். அப்ப எங்களுக்கு ஒரு $1200 மிச்சமாக வரும். இப்ப இவ்வளத்தையும் சேர்த்து கூட்டினீங்க, இந்த தொகையை சேர்த்து கூட்டுவீர்களாக இருந்தால் இப்ப பாருங்க, 1200, 1100, 3000, 2200 என்ன இதுல, இது பிளஸ் 1100, இது 1200 பிளஸ் 2300, அப்படிதானே? 2300. சாரி, 100 பிளஸ் 100 பிளஸ். நான் அதான் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செய்ய போறேன். நீங்கள் அதுல பொய்யான தகவல் ஒன்று தரக்கூடாது தானே, சரிதானே? அப்ப அதனால நாங்கள் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று செய்ய போறோமா. இது ஒரு 1300 பார்த்துக்கிறேன். 1300 மாத்திரம் என்றால் இது 800. இந்த தொகை 800 அதான் சொல்லுகிற போதுதான் எனக்கு வந்தது. அப்ப 2000 இங்க 2200, ஆகவே 200. சரிதானே? 200 நடைமுறை கணக்கு பற்றாக்குறை தான் பாரத பிள்ளைகள், மிகை வாரையில. ஆனால் நடைமுறை கணக்கு பற்றாக்குறைய சுருங்க செய்கிற கணக்குகள் எது, விரிய செய்கிற கணக்குகள் எது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. நடைமுறை கணக்குல பற்றாக்குறை தான் வரும். இந்த பற்றாக்குறையின் அளவை பெருப்பிக்கிற ஆக்கள் யார? முதலாவதும் மூன்றாவது என்ன, இவர்கள் நடைமுறை கணக்கு பற்றாக்குறையை பெருப்பிக்கிற ஆக்கள். நடைமுறை கணக்கு பற்றாக்குறையை சிறப்பிக்கிறவர்கள் யார் என்றால் பணிகள் கணக்கும் இரண்டாந்தர வருமான கணக்கும். இவர்கள்லாம் நடைமுறை கணக்கு பற்றாக்குறையை சுருங்க செய்யக்கூடிய ஆட்கள். சரியா? அப்ப இவ்வளவும் சேர்த்து நடைமுறை கணக்கு. இதுக்கு பிறகு பிள்ளைகள் அடுத்தது வரும் 2வது கணக்கு மூலதன கணக்கு. சரியா? அப்ப இந்த பற்றாக்குறைக்கு அரசாங்கம் என்ன செய்யும் என்றால், இப்படி வருகிற பற்றாக்குறையை இதை விட பெரிய பற்றாக்குறை தான் வேற, சும்மா உங்களை விளக்கத்துக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த மூலதன கணக்குக்குள்ள என்ன நடக்கும் என்றால், அரசாங்கம் வெளிநாட்டுல கடன் வரவுகளையும் எடுக்கும்.
அதாவது வெளிநாட்டு அரசாங்கங்கள்ட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட கடன் வாங்கும். சரிதானே? அல்லது கடன் அல்லாத வரவுகளும் வரும். அதாவது படுகடனை உருவாக்காத வரவுகள் என்றதை சொல்றது. கடன் அல்லாத வரவுகள். கடன் அல்லாத வரவுகள் என்றால் இப்ப வெளிநாட்டு ஆட்கள் கொண்டு வந்து இங்க முதலீடு செய்வினமாக இருந்தால் அவை டாலரை கொண்டு வந்து இலங்கை ரூபாவாக மாத்தித்தானே இங்க சீமெந்து கல் மண்ணெல்லாம் வாங்கணும், எல்லா வேலையும் செய்ய வேணும். அப்ப கடன் இல்லாதவை நேரடி முதலீடுகள், பட்டியலிடப்பட்ட முதலீடுகள். பட்டியலிடப்பட்ட முதலீடு என்பதை நீங்க இப்படி யோசிக்கலாம். அரசாங்கம் தன்னுடைய சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கிற போது, நிறுவனங்களை வெளிநாட்டாக்களுக்கு கைமாத்துகிற போது டாலர்ல காசு பெறும். சரிதானே? சில ஒப்பந்தங்கள் குத்தகைகளுக்கு கொடுக்கிற போது காசு பெறும். அது கடன் அல்லாத வரவுகள். இவற்றை கொண்டு வந்து நீங்கள் இதோட சேர்த்து மொத்தமாக வருகிறது வெளிநாட்டு கணக்கு மீக்ஸ். இதுவும் பெரும்பாலும் இந்த கடன்ன்றது அரசாங்கம் வாங்குற மட்டும் இல்லை பிள்ளைகள், ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கறதும் இருக்குதா. கடன் வாங்குறது ஒரு 7,000 என்றால் ஏற்கனவே வாங்கிய கடனை செலுத்துவதற்கு சில வேளையில 10,000 செலவாகுமா. சரிதானே? நீங்க கடன் வாங்குறத மட்டும் நினைக்க கூடாது, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதும் இதுக்குள்ளதான் வரும். கடன் அல்லாத வரவுகள் இலங்கைக்கு வாரது ஒரு 1000 இருந்தால் வெளியில ஒரு கொஞ்சம் போகும். சரியா? ஒரு 400 போகும் மட்டும் வச்சுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நிலைமை இருக்கும். இது இந்த மீதியையும் சேர்த்து கடைசியா நீங்கள் வெளிநாட்டு கணக்கு மீதி. அப்ப இந்த வெளிநாட்டு கணக்கு மீதி மைனஸ்ல வருதோ பிளஸ்ல வருதோ? மைனஸ். எவ்வளவு வருது? 2600. 3600. 2600. 2600 800? 3200 மைனஸ் பிளஸ் 600. ம் 2600. இதுல 3200. இதுல 600. ம் இதுல வந்தது 600 என்றால் 2600. அப்படியா? ஆமா, மைனஸ். ஓகே, 2600. அப்ப இது என்ன நடக்கும் என்றால் 2600 மில்லியன் என்றால் 2.6 பில்லியன், 2.6 பில்லியன்கள் மைனஸ் இருக்கு. இது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இலங்கையின் கடனோட சேரும். விலங்கையில இலங்கை கடனோட சேரும். மொத்த இங்க கடனோட. இங்க கடன் ஏற்கனவே வாங்கிட்டேன். கடன் மொத்த வாங்கியும் கடனோட சேரும். இந்த பற்றாக்குறை இருக்குண்டா இது இந்த கருத்து என்னென்னால் எங்கள்ட கையில இருக்கிற காசு எங்கள்கிட்ட வெளிநாட்டு ஒதுக்குகள் என்று சொல்லி இருக்கு. உத்தியோகபூர்வ ஒதுக்குகள் என்று இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு சொத்துக்களை மத்திய வங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கு. டாலராகவும் ஸ்டேலிங் பவுன் தங்கம் இந்த மாதிரியாக வைத்திருக்கு. அதுல தான் எடுத்து கொடுக்க வேண்டிய இவ்வளவு கொடுக்கல் வாங்கல் நடந்துதானே இருக்கு இந்த வருஷத்துல. சரிதானே? இது இல்லை என்றால் என்ன நடக்கும்? அரசாங்கம் கடனோட சேரும். அரசாங்கமும் கைய வைக்க வேண்டி வரும். கடன் இருக்கும். இந்த பகுதியே ஒரு கட்டத்திலே அரசாங்கம் நிப்பாட்டிட்டு இந்த பகுதியை இதுல ஒரு இடத்தை சொல்லுகிறார்கள் தேவையற்ற ஊகங்கள் என்று சொல்லி அந்த உரைப்பகுதியில இருக்குது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முன்கூட்டியே கணித்தார்கள் இலங்கையினுடைய நிலைமை இப்படித்தான் போகுது, ஒரு கட்டத்தில் இலங்கை வாங்கின ஒருத்தருக்கும் கடன் இல்லை, இப்ப தர மாட்டேன், நீங்க செய்யறதை செய்யுங்க, நான் வசதி வரைக்கும் தான் தருவேன், என்னட்ட வசதி இல்லை என்று சொல்ல போகுது என்று சொன்னார். சரிதானே? கடனை மீளச் செலுத்தும் இலங்கையினுடைய வல்லமை தொடர்பாக அவர்கள் முன்கூட்டியே மதிப்பீடு செய்தார்கள். ஆனால் இங்கே இந்த உரைப்பகுதியில அவர் சொல்லுகிறார்கள் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த தேவையற்ற ஊகங்களை பொய்யாக்கும் வகையில அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுது என்று சொல்லி இந்த உரைப்பகுதி எழுதப்பட்டு ஒரு 3 மாத கால பகுதியில அரசாங்கம் ஒருதருக்கும் காசு இல்லை போ என்று சொல்லி கொடுத்து வெளிநாட்டுக்காரருக்கு. சரிதானே? இலங்கை கடனை தீர்ப்பதற்கு வகையற்ற ஒரு நாடாக தன்னை ஆக்கி கொண்டது.
அது இப்ப வரைக்கும் அந்த நிலைமை தொடருது. ஏற்கனவே கடன் மறுசீரமைப்புகள், பேச்சுவார்த்தைகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த நிலைமை ஏற்படுவதற்கு முன்னுள்ள காலப்பகுதியை பற்றிய ஒரு உரைப்பகுதியை தான் நாங்கள் வாசிக்கிறோம் பிள்ளைகள். அதை வாசிக்க உங்களுக்கு விளங்கும். இதுதான் வெளிநாட்டு துறையினுடைய நிலைமை. இதுல 2 இடங்களை நீங்க புரிந்து கொள்ள வேணும். இந்த பற்றாக்குறை வருமாக இருந்தால் இலங்கையிட்ட இருக்கிற உத்தியோகபூர்வ ஒதுக்குகள் என்று சொல்லப்படுகிற வெளிநாட்டு சொத்துக்களின் கையிருப்பு இதே அளவால குறையும். சரியா? இலங்கையினுடைய வெளிநாட்டு சொத்துக்களினுடைய கையிருப்பு $7 பில்லியன் இருந்து கடைசியா $35 மில்லியன் வந்து எண்ணெய் கப்பலுக்கு கொடுக்கறதுக்கே $40 மில்லியன் வேணும். $35 மில்லியன் தான் இருக்குது. அது கொழும்பு துறைமுகத்தில் காத்திருந்தது, எண்ணெய் இறக்கவில்லை. நாங்கள் எல்லோரும் எண்ணெய்க்காக வரிசையாக நின்றோம். ஒரு $5 மில்லியன் இல்லாததுல எண்ணெய் கப்பல் காத்து நிற்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு காத்திருப்புக்கான $1 மில்லியன் கூடிக்கொண்டே போகுது. இப்படியாக மிகுந்த சிரமத்தில் இருந்தபோதுதான் திரும்ப சர்வதேச நாணய நிதியத்திட்ட போய் $1000 மில்லியன் கடன் வாங்குவதற்காக உதவி கோரப்பட்டது. அதுவும் 3 தவணைகளாக $335 அதை வாங்குறதுக்கு தான் கேட்டார். சரியா? இப்படியாகத்தான் அந்த நிலைமை போனது. அப்போ இந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, எங்கே எல்லாம் கை வைக்கலாம் என்று பார்த்து இந்த பகுதியில எல்லாம் கையை வச்சுது. எந்த இடம்? கடன் கொடுக்குறது மேல நான் இந்த மேல கறி காட்டுறேன். வர்த்தக கணக்குல 2500 கறி காட்டுறேன். இறக்குமதி சார்ந்தது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினார்கள். அத்தியாவசியமற்ற இறக்குமதிகள் உடனடியாக அத்தியாவசியமற்ற உளுந்து, மஞ்சள், இப்படி இதுகள் எல்லாம் அத்தியாவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் நிப்பாட்டு சொல்லி நிப்பாட்டி பிறகு எங்கடையாக கடலுக்குள்ளால மஞ்சளை கொண்டு வந்து வித்து இப்படி எல்லாம் நடந்தது. சரிதானே? அத்தியாவசியமற்றவை என்று சொல்லி பல இறக்குமதிகள், பழங்கள், இந்த ஒரேஞ்ச், ஆப்பிள், கிரேப்ஸ் எல்லாம் வந்து தானே, அதுகள், மஞ்சள், இஞ்சி, மிளகு, உளுந்து போன்றவை எல்லாம் இறக்குமதிகள் உடனடியாக. மிளகு இல்லை, உளுந்து. மிளகு இஞ்சி தானே செய்கிறது. உளுந்து போன்றவை எல்லாம் இறக்குமதிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டது. அப்ப இந்த பகுதிகளில் எங்க கை வைக்கலாம்னு பார்த்து அரசாங்கம் கை வச்சது. அதை விட வாகன இறக்குமதிகள் முற்றாக நிறுத்தப்பட்டது. நான் சொல்லுகிறது உண்மையா? இப்படி இல்லை, 1000, 2500 இல்லை, பெருந்தொகை இறக்குமதிக்கு செலவாகிறது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கையெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையான தரவு நான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. என்னுடைய நோக்கம் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிறது இல்லை தானே, எனக்கு தெரியாது எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிறதுக்கு. இப்போ வாகன இறக்குமதிகள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டது. சரிதானே? இப்பதான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வாகன அனுமதிகளுக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, அதே போல கடனை மீளச் செலுத்துவதை உடனடியாக நிறுத்துவதன் மூலமாக இலங்கை தன்னை மீட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்தது. மீட்டுக்கொண்டது அல்ல, மீட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்தது. அதுக்கு பிறகு இந்தியா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் எண்ணெய், மருந்து, இன்னும் பொருட்களை வழங்குவதன் மூலமாக, கடனுக்கு வழங்கியதன் மூலமாக, கடனை தருகிறோம் என்று சொல்லி போட்டு காசாக கொடுக்காமல், காசாக கொடுத்தா கடன்கார பிரச்சு போடுவாங்க, பொருட்களாக கொடுத்தாங்க. காசை கொடுத்தா கடன்கார பிரச்சு எடுத்து கொண்டு போடுவாங்க. சரியா? நாங்கள் இந்த பேங்க்ல கடன் எடுத்தவனுக்கு வீட்டு திட்டத்துக்கு காசு கொடுத்த மாதிரி போய், பேங்க்ல கடன் எடுத்த ஒரு ஆளுக்கு வீட்டு திட்டத்துக்கு காசு கொடுத்தா என்ன செய்வாங்க? பேங்க் அக்கௌண்ட்ல நாங்கள் காசை போட பேங்க் அதை கழிச்சு எடுத்துட்டு. அப்போ சர்வதேச நாணய நிதியம் சொல்லிச்சது, நான் உனக்கு கடனை தாரதுக்கு முன்னுக்கு நீ கடன் தந்தாக்கள் எல்லாரோடையும் கலந்து பேசி இப்போதைக்கு கடன் தரமாட்டன் என்பதற்கு அவர்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு என்று சொல்லி. சரிதானே? கடன் தந்தாக்கள் எல்லாரோடையும் கலந்து பேசி, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்ல கூட அவங்க பறிச்சோண்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னுக்கு போய் கடன் வாங்கின ஆக்கள்கிட்ட சொல்லு, எனக்கு இப்படி உதவி செய்ய போயினம், அந்த காசை பறிக்க மாட்டீங்களோ என்று கேட்டு அவையிட்ட சம்மதத்தை எடுத்துக்கொண்டு வா. இதுதான் எளிமையான விளக்கம் இல்லை. சரி, அதுக்கு பேர் தான் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள். சர்வதேச நாணய நிதியம் காசை கொடுக்க சீனாவினுடைய அபிவிருத்தி வங்கியும் உலக வங்கியும் கடன் கொடுத்த ஏனைய நாடுகளும் வந்து பறிச்சு கொண்டு போடுங்க. அப்படி பறிச்சு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அவையோட போய் பேசி ஒரு முடிவுக்கு வா. நான் இப்படி கடன் வாங்கி தான் வாழ போறேன்னு, அந்த காசை நீங்க பறிக்க கூடாது, நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கடன் திருப்பி தர மாட்டேன், அதுக்கு பிறகு தான் தருவன், கொஞ்சம் உழைச்சி வசதியாரா போல, பிள்ளைகள் வளர்ந்தா போல தாரன், அந்த மாதிரி. சரியா? அதுக்கு பேசி ஒரு முடிவுக்கு வாட்டு சொல்லி இலங்கை அந்த கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள்ல வெற்றி அடைந்தது என்று சொல்லப்படுது.
சரியா? இதுதான் நடந்த நிலைமை. இந்த புரிதலோட நீங்கள் வெளிநாட்டுத்துறை தொடர்பான உரைப்பகுதிகளை வாசித்தால், அதில் இருக்கக்கூடிய சொற்கள், அதற்கான பொருள் கோடல்களை வாசித்தால் உங்களால இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், ஒரு நாள் சேலமர்ல 10 கேள்வியா என்று சொல்லு. சரியா? அது இவ்வளவு விடயமும் உங்களுக்கு கதைக்கு வைக்க வேணும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. இந்த விடயத்துல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் பிள்ளைகள். வேணும்னா நான் ஆஃப் ரெக்கார்டிங்க்கு போவேன். சார் பல தசாப்தங்களுக்கு பிறகு இலங்கட வர்த்தக மீதி பிளஸ் ஆனது. சரி, இப்ப இந்த பகுதிகள் என்னுடைய எழுத்து அழகாக இல்லை, ஆனால் நான் இயலுமான வரைக்கும் பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லியிருக்கேன். இப்போ இதை அழிச்சால்தான் நாங்கள் அந்த உரைப்பகுதிக்குள்ள போக இயலும். உரைப்பகுதிகளை வாசிக்கிற போது அதனுடைய சாராம்சத்தை இதனோடு தொடர்புபடுத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருவேன். அதனோடு விளங்கிடும் பிள்ளைகள். நீங்க அதிகம் இப்போ விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை சார்ந்தவர்கள், அதே போல பொருளியல், புவியியல், வணிகம், முகாமைத்துவம் ஆகிய பாடங்கள் தவிர்ந்த சமூக விஞ்ஞான பாடங்களை கற்றவர்கள் இந்த விடயம் விளங்க இல்லையே, அல்லது இது நெருக்கடி என்று சொல்லி உணரக்கூடாது, ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைவை தரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பகுதியை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்போ இதை வைத்துக்கொண்டு இப்போது நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். அதை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து வாசித்து கொண்டு வருவோம். வணிக பொருள் ஏற்றுமதிகள். இப்ப இங்க நிக்கிறமன்னு புரியுதா? முதலாவது நடைமுறை கணக்கினுடைய ஏற்றுமதி முதலாவது வணிக கணக்கினுடைய முதல் கொலத்துல நிக்கு. என்ன விளங்குதில்ல? வணிக பொருள் ஏற்றுமதிகள் உலகளாவிய நோய் தொற்றுக்கு முன்னிய மட்டங்களை அடைந்த வேளையில், கொரோனா வாரதுக்கு முன்னம் எந்த லெவலுக்கு இருந்ததோ அந்த லெவலுக்கு வந்துட்டான். அடைந்த வேளையில் வளமைக்கு திரும்பும் நடவடிக்கைகள், அத்துடன் உலகளாவிய சந்தையில் அனைத்து முக்கிய பண்டங்களின் விலைகளின் உயர்வு என்பவற்றினை பிரதிபலித்து இறக்குமதி செலவினமும் உயர்வடைந்தது. இப்ப என்ன நடக்குது? முதலாவது கணக்கின் முதலாவது கோலம் பழைய கணக்குக்கு வந்துட்டது, முன்னைய மட்டங்களுக்கு வந்துட்டது. இறக்குமதி செலவினம் உயர்வடைதனால் கருத்து என்ன? இப்ப வணிக பொருள் கணக்குல சரிதானே? ஏன் அது இறக்குமதி செலவினம் உயர்வடைந்ததுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்க? வளமைக்கு திரும்பும் நடவடிக்கைகள். வளமைக்கு திரும்பும் நடவடிக்கை என்றால் இலங்கையில வளமையான வேலைகள் தொடங்கிடுதுன்னா அதுக்குரிய பொருட்களை இறக்குமதி செய்யத்தானே வேணும். அத்துடன் உலகளாவிய சந்தையில் அனைத்து முக்கிய பண்டங்களின் விலைகளின் உயர்வு. அப்ப யூனிட்டும் கூடுது, விலையும் கூடுது. வாங்குற பொருட்களின் அலகுகளின் அளவும் கூடுது, அவற்றின் விலையும் அதிகரிக்குது. ஏன்னா வளமைக்கு திரும்பும் நடவடிக்கைகள் என்பது நாடு சுமூகமான நிலைக்கு வந்தவுடனே இறக்குமதி பொருட்கள் வளமையான அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆகவே இறக்குமதி அளவும் கூடுது, இறக்குமதி விலையும் கூடுது. ரெண்டையும் பெருக்கித்தான் இறக்குமதி செலவினம் பெறப்போகுது. ஆகவே இறக்குமதி செலவினம் உயர்வடைந்தது. ஏற்றுமதி வருமானங்கள் தொற்று காலத்துல வீழ்ச்சி அடைந்தவை இப்போது தொற்றுக்கு முன்னர் இருந்த மட்டத்துக்கு வந்துட்டது. சரியா? உலகளாவிய நோய் தொற்று நிலைப்பாடுகளின் கீழ் மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களுக்கு மத்தியில், இந்த நோய் தொற்று நிலைமைகள்ல மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள், அதாவது எல்லா கணக்குகள்லையுமே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வரவுகள் தான் வருகுது, ஒரு லிமிட்டெட் இன்கம். என்ன உட்பாய்ச்சல்களுக்கு மத்தியில் ஊக நடவடிக்கைகள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேலும் அழுத்தத்தினை தோற்றுவித்து, ഇതിന്റെ കരുത്ത് என்னண்டா? ஊக நடவடிக்கைகள் என்ன? இலங்கை என்ற கையில டாலர் இல்லாம போகுது என்று வெளிநாட்டு நிறுவனங்கள் சொன்னதுதான் ஊக நடவடிக்கைகள். சரியா? ஊக நடவடிக்கைகள் என்பது அதைத்தான் சொல்லும். உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில், அதாவது டாலருக்கு இலங்கை நாணயம், இதுதான் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தை. ஒரு டாலருக்கு இலங்கை ரூபாய் 200 இருந்து 250 கூடுது. அப்போ நாங்கள் முந்தி 200 ரூபா கொடுத்த ஒரு டாலரை வாங்கினாங்க, இப்போ 250 ரூபா கொடுத்த ஒரு டாலரை வாங்க வேண்டி வரும். இப்போ செலாவணி சந்தையில் மேலும் அழுத்தத்தினை தோற்றுவித்து ஏற்றுமதி பெறுகைகள் மீதான கட்டாய மாற்றுதல் தேவைப்பாட்டினை விதித்தல், செலாவணி வீத வழிகாட்டலை வழங்குதல்,
மற்றும் இறுதியாக அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக திரவத்தன்மை வழங்குதல் போன்றவற்றின் மூலம் தலையிடுவதற்கு மத்திய வங்கியை தேவைப்படுத்தியது. இந்த வெளிநாட்டு நாணய குடுக்கல் வாங்கல்ல மத்திய வங்கி 3 விதமாக தலையீடு செய்ததை சொல்லுகிறார். ஒன்று, ஏற்றுமதி பெறுகைகள் மீதான கட்டாய மாற்றுதல். என்ன பிரச்சனை என்றால், ஏற்றுமதி வருமானத்தை யாராவது பெற்றுக்கொண்டால் முந்தி அவர்கள் அதை டொலராக வச்சுக்கொள்ளலாம். ஏற்றுமதி வருமானத்தை அவர்கள் டொலராக தங்களோட கணக்கில் வச்சுக்கொள்ளலாம். இப்ப மத்திய வங்கி என்ன சொல்லிச்சுண்டா, நாட்டில் டொலர் இல்லாம போகுது, நாட்டுக்கு பிரச்சனை ஆகுது, உடனே இலங்கை ரூபாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி பெறுகைகள் மீதான கட்டாய மாற்றுதல் தேவைப்பாட்டினை விதித்தல் என்பதனுடைய பொருள் அதுதான். இரண்டாவது, செலாவணி வீத வழிகாட்டலை வழங்குது. இலங்கை ரூபாவுக்கும் வெளிநாட்டு நாணயத்துக்கும் இடையிலான அந்த பரிமாற்று வீதம் தொடர்பில் கைட்லைனை கொடுத்து கொண்டிருந்தது. இறுதியாக, அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக திரவத்தன்மையை வழங்குதல். முந்தி கேட்கிற எல்லாருக்கும் டாலர் கேட்டா இலங்கையினுடைய வங்கிகள் இலங்கை காசை வணி கொண்டு டாலராக கொடுக்கும். ஆனால் இப்ப என்ன செய்தது என்றால், அத்தியாவசியமான இறக்குமதிகளுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு நாணயத்தை ரிலீஸ் பண்ணிச்சார். சரிதானே? 3 விதமாக தலையீடு செய்திருக்கு. ஒன்று, ஏற்றுமதி வருமானங்களை கட்டாயமாக இலங்கை ரூபாவுக்கு மாற்றும்படி ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அடுத்தது, செலாவணி வீத வழிகாட்டல் வழங்கப்பட்டது. மூன்றாவது, இறக்குமதிக்கு ஆதரவளிப்பதற்காக அத்தியாவசிய இறக்குமதிகளுக்காக மட்டும்தான் வெளிநாட்டு பணத்தை இறக்குமதியாளர்களுக்கு கொடுத்தார்கள். போன்றவற்றின் மூலம் தலையிடுவதற்கு மத்திய வங்கியை கட்டாயப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலை தேவைப்படுத்தினர். இதேவேளை சுற்றுலாத்துறையின் தொடர்ச்சியான பின்னடைவினால் பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் தொடர்ந்து குன்றியதாகவே இருந்தது. 2ஆம் கணக்கை பற்றி சொல்றேன். சரிதானே? இதுவரைக்கும் முதலாவது கணக்கை பற்றி சொல்லி, வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் இப்படி நெருக்கடி உள்ளாயினதால ஏற்றுமதி வருமானங்களை கட்டாயமாக இலங்கை ரூபாவுக்கு மாற்றி அந்த காசை பிடுங்கி எடுத்தார்கள். செலாவணி வீத வழிகாட்டலை வழங்கினார்கள். இறக்குமதி கட்டாயம் செய்ய வேண்டிய இறக்குமதிக்கு மட்டும்தான் டாலரை கொடுத்தார்கள். ஏனைய இறக்குமதிகள் மறைமுகமாக தடை செய்யப்பட்டு விட்டது. டாலர்ல கொடுக்காம இலங்கை காசை கொடுக்க இயலாது. டாலர்ல கொடுக்கிறது என்றால் மத்திய வங்கியோ அல்லது இலங்கையினுடைய வங்கிகள் டாலர் கொடுக்க வேணும். அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த இறக்குமதிகளை தடை செய்து முதலாம் கணக்கு ஒரு மாதிரி இதான் நிலைமை. அடுத்தது என்ன சொல்றாங்க? 2வது, சேவைகள் கணக்கு, குறிப்பாக சுற்றுலாத்துறை தொடர்ச்சியாக பின்னடைவினால பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் குன்றியதாக இருந்தது. சுற்றுலாத்துறையானது உலகளாவிய பயண நடவடிக்கை மீளத் தொடங்குதல் மற்றும் COVID-19க்கு எதிரான தடுப்பூசி வழங்கல் முன்னேற்றம் அடைதல் என்பவற்றுடன் விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப சுற்றுலாத்துறை விழுந்துதான் படுத்திருக்குது. ஆனால் இந்த உலக பயணங்கள் மீளத் தொடங்கி இருக்குது, தடுப்பூசி போட்டிருக்குது. இதால சுற்றுலாத்துறை மீண்டெழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப நிலைமை மோசம்தான். சரிதானே? அப்ப 2ஆம் கணக்கை பற்றியும் சொல்லியாச்சு. நடைமுறை கணக்கினுடைய 2ஆம் கணக்கு. அடுத்தது பார்ப்போம். உலகளாவிய நோய் தொற்றுக்கு மத்தியில் தாக்குப்பிடிக்கும் தன்மையுடன் தொடர்ந்து இருந்த தொழிலாளர் பண அனுப்பல்கள், நாட்டிற்கு வெளியில் இருந்தான பயணம் மீளத் தொடங்கப்பட்டமை, வெளிநாட்டு தொழிலுக்கான மந்தமான புறப்பாடுன்னா ஒரு குறைஞ்ச அளவிலான் போயினும், மற்றும் வங்கி தொழில் முறைமைக்கு வெளியில் இருந்து செலாவணி வீத நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான தேடல், பேங்குக்குள்ளார அனுப்பாம உண்டியல் அதுகளுக்குள்ளார அனுப்பினால் கவர்மெண்ட்டுக்கு டாலர் வராது. சரிதானே? அதான் வங்கி தொழில் முறைமைக்கு வெளியில் இருந்து செலாவணி வீத நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான தேடல் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறது. இந்த முறைமைத்தான் போன்றவற்றினை முக்கியமாக பிரதிபலித்து அண்மைய மாதங்களில் மிதமடைந்தன என்ற இந்த ஆறு ஓடுதோ நிக்குதோ என்று விளங்காமல் இருக்கும், அதைத்தான் மிதமான வேகம் என்று சொல்கிறது. அப்ப இதுவும் ஒரு பெரிய வளர்ச்சி போக்க காட்டி, இது 2ஆம் தர வருமான கணக்கு. வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பண அனுப்பல் என்பது 2ஆம் தர வருமான கணக்கு. முதலாம் கணக்கின்ற 4ஆம் கணக்கு. சரியா? முதலாவது கணக்கின்ற ரோமன்ல 4வது. சரி, அடுத்தது 3ஆம் கணக்கை பற்றி கதைக்கவே இல்லை. 3ஆம் கணக்கை பற்றி கதைக்கவே கொண்டும் இல்லை என்றதுதான் அது இந்த சுருக்கம். வெளிநாட்டு துறையில் உள்ள உயர்வடைந்த குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் மற்றும் மிதமடைந்த வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களின் காரணமாக நிதியியல் துறையில் அவதானிக்கப்பட்ட அழுத்தங்கள் போன்றவை
அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் கூட்டிணைக்கப்பட்ட முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. இது ஒரு நோகாம சொல்லுகிற விடயம். சரிதானே? ஏனென்றால் இந்த வெளிநாட்டு துறையில இருக்கிற ஒரு ஒரு தற்காலிக பாதிப்பு என்று சொல்றார். குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் அது அடுத்தடுத்த மாதம் சரியாயிரம். அதை மேல சொல்றேன். சுற்றுலாத்துறை விரைவாக மீண்டெழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி கொண்டு வர்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டு துறையில கொஞ்சம் மேல தெரியுது, பெருசா தெரிகிற குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மை. குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் என்றால் அது கொஞ்ச நாள்ல தீரக்கூடிய பிரச்சனை பெருசுதான், அது கொஞ்ச நாள்ல தீர்ந்துடும். மற்றும் மிதமடைந்த வெளிநாட்டு செலவணி உட்பாய்ச்சல்கள். வெளிநாட்டு பணத்தினுடைய உள்ள வருகிற தன்மை மிதமடைஞ்சிருக்கின்ற பாயுதோ பாயலியோடு தெரியாத அளவு காரணமாக நிதியியல் துறையில அழுத்தங்கள் இருக்காம பிரஷர் இருக்கு. ஆனா அரசாங்கமும் மத்திய வங்கியும் சேர்ந்து முயற்சி செய்து அதை தீர்த்து கொண்டு வருகினமா. என்ன தீர்க்கினம் என்று சொல்லி இருக்கிறாரா என்று நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனா தீர்த்து கொண்டு வருகினம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மேலே எடுத்துட்டு வாசிக்கிறேன். வணிக பொருள் மற்றும் பணிகள் ஏற்றுமதிகளினதும் தொழிலாளர் பண அனுப்பல்களது நியதிகளில் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பதான் என்ன செய்கிறாரா, வணிக பொருள் அந்த முதலாம் கணக்கு, இந்த முதலாம் கணக்கு, மற்றும் பணிகள் ஏற்றுமதி அதில் 2ஆம் கணக்கு, தொழிலாளர் பண அனுப்பல்கள் 4ஆம் கணக்கு, இவற்றின் நியதிகளில் நாட்டின் வெளிநாட்டு செலாவணி வருவாய்களினை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுகளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதோ செய்யணும். இத்தகைய முயற்சிகளினால் ஆதரவளிக்கப்பட்டு நடுத்தர காலம் என்றால் அடுத்த ஒரு 5 வருஷத்துல வெளிநாட்டு நடைமுறை கணக்கு நிலுவை மேம்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. விளங்குதா? இப்ப மோசமா தான் இருக்கு. அரசாங்கமும் மத்திய வங்கியுமா சேர்த்து ஐடியா பண்ணி இந்த 3 துறையையும், அதுக்குள்ளே இருக்கிற 3ஆம் கணக்கை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. 1ஆம் 2ஆம் 4ஆம் கணக்குகளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதிர்பார்க்கணுமா. நடுத்தர காலம் என்ற பிள்ளைகள் அடுத்து வருகிற ஒரு 5-10 வருஷமா. அதுல குறுங்காலம் என்றால் ஒரு 5 வருஷத்துக்கு குறைவான காலப்பகுதி. நடுத்தர காலம் என்றால் அடுத்த 5-10 வருஷம் என்று எடுத்துக்கொள்ள. நடுத்தர காலத்தில் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு நிலுவை மேம்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிய அளவிலான செயற்திட்டங்களுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்குதல். இந்த உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்குதல் என்ற அரசாங்கத்துக்கு லாபம் தராத நட்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரனுக்கு விற்கிறது. அல்ல குத்தகைக்கு விடுறது, என்னமோ குத்தகைக்கு விடுறோம்னு சொல்லி விற்கிறது. அப்படி பாரிய அளவிலான செயற்திட்டங்களுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்குதல், ஏனையவற்றுக்கு மத்தியில் கலந்துரையாடல் உள்ள பல்வேறு நிரப்பு நிதியிடல் வசதிகளுடன் இணைந்து இந்த கலந்துரையாடலில் உள்ள பல்வேறு நிரப்பு நிதியியல் வசதிகள் என்றது சர்வதேச நாணய நிதியம் மாதிரியானங்களோட கதைக்கிறேன்னு யோசிங்க. எதிர்வரும் காலப்பகுதியில் அரசாங்கத்துக்கான கணிசமான படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து, இப்ப விளங்குதா, வெளிநாட்டு நேரடி முதலீட்டாலையும் உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்குதல் போன்றவற்றினாலும் வேறு சில கலந்துரையாடல்களை நடத்தினமா இந்த நிதிகளை பெற்றுக்கொள்றது. இதன் மூலமாக எதிர்வரும் காலத்துல அரசாங்கத்துக்கு கணிசமான படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சல்கள். அப்ப அது கடனாக அல்லாத உட்பாய்ச்சல். சரிதானே? கடனண்டா அப்புறம் எதிர்காலத்துல திருப்பி செலுத்துறதுக்கு இன்னும் பிரச்சனை ஆகும். அதால படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து அதன் மூலம் வெளிநாட்டு நாணய படுகடன் பணி கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். அப்படி கடன் இல்லாம காசு வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்த கடனை கொடுக்கறதுக்கு அது வசதியை அளிக்கும் என்று சொல்லுறோம். அப்ப நாங்க பயப்பட தேவையில்லை. இப்படி எல்லாம் கணக்க காசு வரப்போகுது, நேரடி முதலீடு வரப்போகுது, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்க போறோம். இதை விட வேறு நிதி நிரப்பு நடவடிக்கைகளை நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அதால கணிசமான காசு வரப்போகுது. அதன் கடன் இல்லை, கடன் இல்லாத காசா வரப்போகுது. அதன் மூலமாக நாங்கள் வெளிநாட்டு நாணய படுகடன் பணி கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். மொத்த அலுவல்கள் ஒதுக்குகள் அரசாங்கத்தில் இருக்கிற வெளிநாட்டு காசு கையிருப்பு.
குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகளுக்கு புறம்பாக எதிர்வருங்காலத்தில் போதுமான மட்டங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. குறுங்காலம் என்றால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்றுமில்லாம தான் இருக்க போறோம். ஆனால் எதிர்காலத்தில் போதுமான மட்டங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டில் கையில் இருக்கிற வெளிநாட்டு சொத்து அந்த நாட்டினுடைய இறக்குமதிக்கு எத்தனை மாதங்களுக்கு போதுமானது என்று மதிப்பிடுவது அந்த நாட்டின் பலத்தை காட்டும். சரிதானே? இப்ப ஈரான் இஸ்ரேல் போர் நடந்த போது அந்த 2 நாடுகளினுடைய வெளிநாட்டு சொத்துக்களின் கையிருப்பு எவ்வளவு என்று சொல்லித்தான் எல்லாரும் பேசினார்கள். அந்த நாட்டினுடைய பலத்தை தீர்மானிக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்லினோமா, அரசாங்கத்தின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு ஒரு குறுங்காலத்துல இப்போ தற்காலிகமா பிரச்சனையா இருந்தாலும் அடுத்த எதிர்காலத்துல பெருந்தொகையாக பெறப்போகுது என்று சொன்னாங்க. உண்மை தாக்கம் உள்ள செலவாணி வீத சுட்டங்களினால் பிரதிபலிக்கப்பட்டவாறு செலாவணி வீதம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கிறது. இதுல சுருக்கமா சொன்னா உள்நாட்டு நாணயத்தை வெளிநாட்டு நாணயமாக மாற்றுவதில் தொடர்ந்தும் இலங்கை காசு உறுதியாகத்தானாம் இருக்கும். போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கிறது. அப்ப ஆக மோசமா போகையில என்று சொல்றேன். வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளினை தீர்த்து கொள்வது தொடர்பில், அதாவது பட்ட கடனை திருப்பி கொடுக்கிறது தொடர்பாக இலங்கையின் இயலுமை தொடர்பில் நாட்டிற்கான பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினரின் தேவையற்ற ஊகத்துக்கு புறம்பாக அரசாங்கமானது அதன் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளினையும் பூர்த்தி செய்துள்ளது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. சரிதானே? இப்படி கணக்க விஷயங்கள் சொல்லி கொண்டு வராங்களே, ஊகாயமற்ற முதலீடு, நேரடி முதலீடு, இப்படி எல்லாம் வரப்போகுது, கணக்கு காசு வரப்போகுது. ஒரு இப்பதான் பிரச்சனை, பிறகு நிறைய காசு வந்து குவியும், ஒரு தரம் பயப்பட தேவையில்லை. அதை விட இவங்கள் சொன்ன மாதிரியாக இந்த ரூபா தேவையடைதண்டு இல்லை, அதுக்கும் இப்பவும் போட்டித்தன்மையாகத்தான் இருக்கு. அதை விட எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாம் வெளிநாட்டு கொடுக்க வேண்டிய எல்லா கடனும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அரசாங்கம் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளையும் பூர்த்தி செய்திருக்கு. கொடுக்க வேண்டிய எல்லா கடனுமே அரசாங்கம் கொடுத்துடுது. நீங்க இதை சொல்ற மாதிரி இல்லை. இதேவேளை உலகளாவிய நோய் தொற்றுக்கு மத்தியில் விரிவடைந்த அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது, நான் முதல்வர் கணக்கு சொல்லி தந்தேன். மொத்த அரசாங்கத்தின் வருமானங்கள், வட்டி எல்லா செலவினங்கள், வட்டி செலவினங்கள், மூலதன செலவினங்கள், அதை சொல்லுகிறார். உலகளாவிய நோய் தொற்றுக்கு மத்தியில் அந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை விரிவடைஞ்சது தான். அப்போ ஒரு பற்றாக்குறை வந்தது தான். அது வளமைக்கு திரும்புதல், அரசாங்கத்தின் திட்டமிட்ட செலவின சிக்கனப்படுத்தல் வழிமுறைகளோடு நடுத்தர காலத்தில் கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுது. வெளிநாட்டு கணக்கு மட்டுமில்லை, உள்நாட்டு கணக்கும் அரசாங்கத்தின் வருமானம், அரசாங்கத்தின் செலவினங்கள் என்று சொல்லி தந்தேன். அதுலயும் பற்றாக்குறை இருக்குத்தானா, பெரிய பற்றாக்குறை வந்ததானா. ஆனால் நடுத்தர காலத்துல அடுத்த ஒரு 5-10 வருஷத்துல எல்லாம் சரியாயிடும், கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை உயர்ந்த உணவு விலைகள், நிர்வாக ரீதியில் தீர்மானிக்கப்படுகின்ற பல்வேறு விலைகளின் மேல் நோக்கிய திருத்தங்கள். உணவு விலைகள் கூடியிருக்குது, நிர்வாக ரீதியில் தீர்மானிக்கப்படுகின்ற பல்வேறு விலைகளின் மேல் நோக்கிய திருத்தங்கள் என்ற அரசாங்கம் விலையை கூட்டுறது. நிர்வாக ரீதியில் தீர்மானிக்கப்படுகின்ற பல்வேறு விலைகளின் மேல் நோக்கிய திருத்தங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு விளங்காம சொல்ல தேவையில்லை. அரசாங்கம் பொருட்களுக்கு விலையை கூட்டுறது மற்றும் உலகளாவிய பண்ட விலைகளின் உயர்வுக்கு இசைவாக தெரிவு செய்யப்பட்ட இறக்குமதி பண்டங்களின் விலை கட்டுப்பாடுகளின் தளர்த்துதல். இறக்குமதி பொருள் யாரும் என்ன விலைக்கும் விற்கலாம் என்று கையை விட்டாச்சு. இதுதான் சுருக்கம். இறக்குமதி பண்டங்களின் விலை கட்டுப்பாடுகளின் தளர்த்தல்கள். அந்த உலக பண்டங்களின் விலைகள் அதிகரிக்கிறது என்றால் அதுக்கு ஏற்றபடி கட்டுப்பாட்டு விலையும் அதிகரிக்கிறதா. இது என்ன விலைக்கும் விற்கலாம் என்று சொல்லி இறக்குமதி பண்டங்களின் விலை கட்டுப்பாடுகளின் தளர்த்துதல் போன்றவற்றின் முக்கிய காரணமாக முதன்மை பணவீக்கம். இதுல முதன்மை பணவீக்கம் என்றா என்ன, மைய பணவீக்கம் என்றா எல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். பணவீக்கம் என்றால் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கிறது. அது 4.6% என்று சொல்லித்தான் இவை அந்த பீச்சை தீர்மானிச்சவையாம். அது மேல் எல்லையை விஞ்சி இருக்கு, 6 விட கூட இருக்குது என்று சொல்லி. அது பிறகு இரட்டை இலக்கத்துல 100%, 80% எல்லாம் வந்தது. சரிதானே? அது 6 விட கூட தானே. சரி, பொருளாதாரத்தில் வலுவடைகின்ற கேள்வி நிலைப்பாடுகளை குறித்து காட்டி மைய பணவீக்கமும் ஒரு உயர்வினை அண்மையில் பதிவு செய்த பொருட்களின் விலைகள் கொஞ்சம் கூடித்தான் இருக்குது என்று சொல்லி, இந்த எவ்வளவு அடித்தாலும் வலிக்காம நடிக்கிறது போல இந்த உரைப்பகுதி இருந்தது. இப்ப அதுக்கு பிறகு நடந்த பொருளாதாரத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இது எழுதினவர் மீது பொல்லாத கோபம் வரும். சரிதானே? அந்த காலத்துல
மத்திய வங்கி எப்படியெல்லாம் நிலைமையை மோசமாக காட்டியிருக்கு என்று சொல்லி நாங்கள் அந்த பரிசீலனையை விட இப்போ அந்த துறையை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். சரி, என்ன நடந்திருக்கு என்று சொல்லி இப்போ கூட்டுக்குள்ள போவோம். இப்போ இனி வெளிநாட்டுத்துறை தொடர்பாக, இறைத்துறை தொடர்பாக உரைப்பகுதிகள் வந்தால் பிள்ளைகள் குழப்பமடைய மாட்டார்கள். உங்களுக்கு அந்த கணக்குகள் ஓடணும் மனசு, சரிதானே? நாட்டிற்கு வெளியில் இருந்தான தொழிலாளர் பண அனுப்பல்கள் அண்மைய மாதங்களில் மிதமடைந்தமை முக்கியமாக 2 காரணங்களை பிரதிபலித்தது, முக்கியமாக 3 காரணங்களை பிரதிபலித்தது, முக்கியமாக 4 காரணங்களை பிரதிபலித்தது, 5 காரணங்களை பிரதிபலித்தது. தொழிலாளர் பண அனுப்பல்கள் மிதமடைந்தமைக்கு எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 3 காரணங்கள். எத்தனை காரணம்? என்னென்ன 3 என்னென்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறாங்க? ரிலீஜியஸ் தொடங்கப்பட்டவை, ம் இந்த மந்தமான புறப்பாடு, ம் வங்கி தொழில் முறைமையில் சிலாவணி நன்மை பெற்றுக் கொள்வதாக தேடல் போன்றவற்றை முக்கிய பிரதிபலித்து ஆ ஆ ஆ என்பவற்றினை முக்கியமாக பிரதிபலித்து 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப முக்கியமாக 3 காரணங்களை பிரதிபலித்தது என்று சொல்லி போட்டு இந்த 2வதுக்கு வட்டம் போட்டிருப்பீங்க. சரி, 42 பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம், உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதல் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பவற்றினால் சுற்றுலாத்துறை விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலாத்துறையானது பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம், உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதல் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பவற்றினால் விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதல் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பவற்றினால் சுற்றுலாத்துறை மற்றும் பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் என்பன விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலாத்துறை மற்றும் பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் என்பவற்றினால் உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதல் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பன விரைவாக மீண்டெழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதல் மற்றும் கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பவற்றை காரணமாக எடுத்தால் அங்க ஒரு பின்தொடரும் தொடர்பு ஏற்பட போகுது. சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைதல், அதனால பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் விரைவாக மீண்டெழுதல். இந்த காரண காரிய தொடர்பு என்பது போல இங்க காரணமாக நாங்க பார்க்கிறோம் உலக பயண நடவடிக்கைகள் மீளத் தொடங்குதலும் கோவிட் தடுப்பூசி வழங்குதலும் 2ம் அங்க சமகாலத்தில் நிகழுகிற ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை, சரிதானே? அல்லது இடைத்தொடர்புகள் குறைந்தவை 2 காரணிகள். அவற்றின் காரணமாக சுற்றுலாத்துறையில ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. சுற்றுலாத்துறை என்பது எங்க இருக்குது? 2ஆம் கணக்கு பணிகள் துறையினுடைய ஒரு பகுதி. இப்ப சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சியினால உந்தப்பட்டு பணிகள் கணக்கு மேம்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க காரண காரிய தொடர்பு, ஒரு நேர்கணிய தொடர்பும் இருக்குது. உலக பயண நடவடிக்கைகள், கோவிட் தடுப்பூசி வழங்கல் என்பவை அதிகரிக்கிற போது சுற்றுலாத்துறை வருமானம் மேல் நோக்கி அசையும், பணிகள் வர்த்தகத்தின் செயலாற்றம் மேம்படும். நேர்கணிய காரண காரிய தொடர்பு இதுக்குள்ள இருக்கு. தொடர்ச்சியான பின்னடைவினை எதிர்கொண்டுள்ள சுற்றுலாத்துறையின் விரைவான மீட்சிக்கு எதிர்கொண்டுள்ள சுற்றுலாத்துறையின் விரைவான மீட்சிக்கு 2 காரணிகள் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 காரணிகள், 4 காரணிகள், 1 காரணி வழிவகுக்கும். எத்தனை காரணி சொல்லப்பட்டிருக்கு? 3 காரணிகள். எங்க இருக்கிறது? முதலாவது 42வது கேள்வி இருக்கிறது ஆன்சர். திருப்பி சொல்லுங்க. 42வது 43 கேள்வி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படியா? ஆஹா. 3வது நீங்க வழங்கப்படுத்தினது. ஓ சரி, இதுல அந்த காரணிகள் ஒரு திரும்ப பார்த்து கொண்டு போவோமே, ஒரு சின்ன குழப்பம் இருக்குத்தான். எங்க இருக்க போது? கடைசி வரிசை. உலகளாவிய பயண நடவடிக்கை, மற்றது COVID-19 எதிரான தடுப்பூசி வழங்கல் என்ற 2 காரணிகள் அதுல மேல சொல்லப்பட்டதுதான். ஆனா இங்க இவர் எத்தனை என்று கேட்கிறபடியால நாங்கள் 2 காரணிகள் என்கிற முதலாவது விடைக்கு போகிறோம். என்ன உரையாசிரியர் கருத்துக்கு அமைய
ஏற்றுமதிகளும் இறக்குமதி செலவினமும் உயர்வடைந்தமை வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. மட்டுப்படுத்தப்பட்ட செலாவணி உட்பாய்ச்சல் மற்றும் செலாவணி சந்தையில் தோற்றம் பெற்ற அழுத்தங்கள் என்பன வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. வணிகப் பொருள் ஏற்றுமதிகள் முன்னைய மட்டங்களை அடைந்தமை, இறக்குமதி செலவினம் உயர்வடைந்தமை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பன வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. ஏற்றுமதி பருகைகள் மீதான கட்டாய மாற்றுதல் தேவைப்பாட்டினை விதித்தல், செலாவணி வீத வழிகாட்டலை வழங்குதல் மற்றும் அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக திரவத்தன்மை வழங்குதல் என்பன வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. நாலாவது நாலாவது விட சார். வேற விடைகள்? மூன்றாவது. மத்திய தலையீடு செய்வதற்கு தேவைப்படுத்திய காரணிகள் 2. ஒன்று, வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் மட்டுப்படுத்தப்பட்டதும், அடுத்தது செலாவணி சந்தையில் தோற்றம் பெற்ற அழுத்தங்களும் காரணமாக மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி மீது தலையிட வேண்டி இருந்தது. அது தலையிட்ட 3 முறைகள் தான் 4வது விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது தலையிடுவதற்கான காரணங்கள் அல்ல, தலையீடு செய்த முறைகள். சரிதானே? அப்ப இங்க தலையீடு செய்வதற்கான காரணமாக அமைந்தவை 2வது விடையாக இருக்கு. செலாவணி உட்பாய்ச்சல்கள் மட்டுப்படுத்தப்பட்டது, செலாவணி சந்தையில இருந்த அழுத்தங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சார், சொல்லுங்க. உரையாசிரியரின் கருத்துக்கு அமைய தானே சும்மா போட்டிக்கிறாங்க. ஓம் ஓம், அவர் சொன்னதுக்காமே நீங்கள் புதுசா யோசிக்க வேணாம் அதான் கருத்து. இங்க பாருங்க, எங்க இந்த தலையீடு சொல்லக்கூடியது இருக்குது? முதலாவது பந்தி சார். ஓகே, இங்க பாருங்க, மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களுக்கு மத்தியில் ஊக நடவடிக்கைகள் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மேலும் அழுத்தத்தினை தோற்றுவித்து, மேலும் செலாவணி சந்தையில அழுத்தத்தை தோற்றுவித்து, இந்த ஏற்றுமதி பருகைகள் மீதான கட்டாய மாற்றுதல் தேவைப்பாட்டை விதித்தல், செலாவணி வீத வழிகாட்டலை வழங்குதல் மற்றும் இறுதியாக அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக திரவத்தன்மை வழங்குதல் போன்றவற்றின் மூலம், இது தலையிட்ட முறைகள், தலையிடுவதற்கு மத்திய வங்கியினை தேவைப்படுத்தின. அப்ப தலையிடுவதற்கு மத்திய வங்கியை தேவைப்படுத்தியவை வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்கள் மட்டுப்படுத்தப்பட்டவையும் செலாவணி சந்தையில் அழுத்தம் அதிகரித்தது. சரிதானே? அது அந்த வழிமுறைகள் மூலமாக தலையீடு செய்திருக்கு. சரியா? அது 4வது அந்த வழிமுறைகளை தான் சொல்லி இருக்கு. தலையிடுவதற்கான காரணமாக அமைந்தது எது? 2வது. 2வது கூற்று சரியான. அப்ப 4வதுல காரணங்கள் 2 வந்திருந்தா 2 வருமா சார் ஆன்சர்? ஐயா இல்ல, அது வெளிநாட்டு என்பன வெளிநாட்டு செலாவணி மீது. இங்க கேள்வி என்னென்றால், வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுவதற்கு மத்திய வங்கியை தேவைப்படுத்தியவை. இவை தேவைப்படுத்தியவையா? இது தலையீடு செய்த முறைகள். விளங்குதா? இப்ப என்னென்னால், வெளிநாட்டு செலாவணியின் வருகை குறையுது, அதை விட ஒரு அழுத்தம் உண்டாகுது என்பது கருத்து. இருக்கிற காசை கையை விட வேண்டி வருகுது, நிறைய இலங்கை காசு கொடுத்து வெளிநாட்டு காசை வாங்க வேண்டி வருகுது, டாலருக்கான இலங்கை ரூபாவின் அளவு கூடுது, இப்படியான அழுத்தங்கள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மத்திய வங்கி 3 வழிமுறைகளின் ஊடாக வெளிநாட்டு நாணயத்துறையில தலையீடு செய்யுது. அப்போ தலையீடு செய்ய தூண்டிய காரணிகள் என்ன? மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல்களும் செலாவணி சந்தையில் தோற்றம் பெற்ற அழுத்தங்களும். இதனால் மத்திய வங்கி வெளிநாட்டு செலாவணி மீது தலையிடுகிறது. எவ்வாறு தலையிடுகிறது?
3 நடவடிக்கைகள் மூலமாக தலையீடு செய்யுது. இப்ப இங்க தலையீடு செய்ய தேவைப்படுத்திய காரணிகள் என்கிற போது அந்த 3 படியாக வருமோ? இல்ல. இல்ல தானே. அது தலையீடு செய்த முறைகள் தான் அது. தலையீடு செய்ய தேவைப்படுத்திய காரணிகள் அவை அல்ல. மற்ற வணிக பொருள் ஏற்றுமதி முன்னிய மட்டங்களை அடைந்தமை எல்லாம் அது ஒரு விடயம் அல்ல. சரிதானே. அது படிப்படியாக வந்து வெளிநாட்டு உட்பாய்ச்சலை மட்டுப்படுத்தியது என்பதுதான் அதன் சமரி. ஆகவே நாங்கள் 2வது விடைக்கு போகிறோம். பன்னாட்டு 45வது கேள்வி போரும் பிள்ளைகள். பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகளின் தர மதிப்பீட்டினால் பிரதிபலிக்கப்படுவது மொத்த அலுவல்கள் ஒதுக்குகள், குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மை, உண்மை தாக்கமுள்ள செலவாணி வீத சுட்டன், வெளிநாட்டு படுகடன் கடப்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கான இயலுமை, அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. என்னத்தை பற்றி அவர்கள் தர மதிப்பீடு செய்த என்று சொல்லி இருக்கிற பகுதி அதுல சொல்லி பாருங்க. கடன் கொடுக்கிற இயலுமை, அவர்களுடைய இயலுமை என்ன, அதாவது இந்த பகுதியில இருக்கு பாருங்க. வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளினை தீர்த்து கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை தொடர்பில் அந்த முகவராண்மைகள் தேவையற்ற ஊகம் செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. தேவையற்ற ஊகம் என்பதை தாண்டி அவர் கேள்வியை சொல்ற அவர்களுடைய மதிப்பீடு எதை பற்றியது? வெளிநாட்டு படுகடன் கடப்பாடுகளை தீர்த்தி கொள்வதற்கான இயலுமை பற்றியது. 46வது கேள்வி போகிறேன். வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றினால் உருவாகும் நிதியியல் துறை அழுத்தங்கள் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் போன்றவை நிதியியல் துறை அழுத்தங்கள் மற்றும் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றை உருவாக்கும் நிதியியல் துறை அழுத்தங்கள் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு குறுங்கால பாதிப்புகள் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் மற்றும் நிதியியல் துறை அழுத்தங்கள் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. இதுல ஒரு பொருள் சரிவான சரியான பொருளை தரக்கூடியவை 3வது. முதலாவது என்ன சொல்லியிருக்கின்றா, குறுங்கால பாதிப்புகளும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றினால் உருவாகும் நிதியியல் துறை அழுத்தங்கள். இவற்றினால நிதியியல் துறை அழுத்தங்கள் ஏற்படுகிறதாம். அரசாங்க மத்திய வங்கி கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. ஓரளவு அது பொருத்தமான கருத்து தான். 2வது பாப்பம். வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் போன்றவை நிதியியல் துறை அழுத்தங்கள் மற்றும் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. அதாவது இது நிதியியல் துறை அழுத்தம் ஒரு தீர்வு முறை என்பது போல காட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப மோசமானது 2வது. என்ன 3வது. வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றை உருவாக்கும் நிதியியல் துறை அழுத்தங்கள். வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றை உருவாக்க நிதியியல் துறை அழுத்தங்கள். அப்ப இங்க நிதியியல் துறை அழுத்தங்கள் தான் என்னத்தை உருவாக்குது? வெளிநாட்டுத்துறைக்கான குறுங்கால பாதிப்புகளையும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்களையும் நிதியியல் துறை அழுத்தங்கள் உருவாக்குகின்றன என்று சொல்லப்படுது. அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. 4வது. வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் மற்றும் நிதியியல் துறை அழுத்தங்கள் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. உரைப்பகுதியை ஒருக்கா நாங்கள் சரியான பொருளை அறிந்து கொள்வதற்காக வாசிப்போம். இதுதானே. எந்த பகுதியில இருக்குது?
பந்தின் அஞ்சாவது இரண்டாவது வரியில. பந்தி சார். சரி, இதுல இரண்டாவது பந்தியில் இருக்கிறத பார்ப்போம். என்றால் வெளிநாட்டு துறையில் உள்ள உயர்வடைந்த குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் மற்றும் மிதமடைந்த வெளிநாட்டு செலவணி உட்பாய்ச்சல்களின் காரணமாக நிதியியல் துறையில் அவதானிக்கப்பட்ட அழுத்தங்கள் போன்றவை அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் கூட்டிணைக்கப்பட்ட முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. அப்போ அரசும் மத்திய வங்கியும் எதை தீர்க்குது? அரசும் மத்திய வங்கியும் எதை தீர்க்குதம்மா? நிதியியல் துறையில் அவதானிக்கப்பட்ட அழுத்தங்கள். நிதியியல் துறை அழுத்தங்களை தீர்க்குது. நிதியியல் துறை அழுத்தங்களை உருவாக்குகிற காரணிகள் எவை? வெளிநாட்டு துறையில குறுங்கால பாதிப்பு தன்மைகளும் வெளிநாட்டு செலாவணியில உட்பாய்ச்சல். அப்ப இந்த பொருளோடல சரியாக நாங்கள் பார்க்க வேண்டும். முதல்ல செயற்படுபவை குறுங்கால பாதிப்பு தன்மைகள் மற்றும் மிதமடைந்த உட்பாய்ச்சல்கள். இதனால நிதியியல் துறையில அழுத்தங்கள் தோன்றுகின்றன. இந்த அழுத்தங்களைத்தான் மத்திய வங்கியும் அரசுமாக தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. சரிதானே? இந்த பொருள் அமைகிற விதமாக இருக்கக்கூடிய கூற்று எது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது சார். விளங்குதா? மூன்றாவது சார், நாலாவது தானே சார் வெறும் குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் மற்றும் அதை தீர்க்கக்கூடிய அதுக்கு காரணம் இல்லை தானே சார்? விளங்க இல்லையா? என்னடா சார், அந்த வெளிநாட்டு துறையில் உள்ள உயர்வடைந்த குறுங்கால பாதிப்படையக்கூடிய தன்மைகள் மற்றும் மிதமடைந்து வெளிநாட்டு செலவாணி உட்பாய்ச்சல்களின் காரணமாக நிதியியல் துறையில் ஏற்படுற அவதானிக்கப்பட்ட அழுத்தங்கள், இந்த ரெண்டு காரணத்தையும் தீர்க்கிறதுக்கு தானே சார் அரசாங்கமும் மத்திய வங்கியும் கூட்டிணைக்கப்பட்ட முயற்சிகளால தீர்க்குது. ஓ, நீங்க எதை சொல்றீங்க? விளங்க இல்லை எனக்கு. எந்த விடைய சொல்றீங்க? நாலாவது வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள், மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் மற்றும் நிதியியல் துறை அழுத்தங்கள். இங்க 3 விடயங்களும் வெவ்வேறாக சொல்லப்பட்டிருக்கு. குறுங்கால பாதிப்புகள் ஒரு விடயம், மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்கள் 2வது விடயம், மற்றும் இந்த மற்றும் என்பது கடைசி விஷயத்தை சொல்றதுக்கு முன்னுக்கு போடுற மற்றும் என்று பார்த்தா நிதியியல் துறை அழுத்தங்கள். இந்த 3 விடயங்களையும் அரசாங்கம் மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 3 விடயங்களுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு இங்கு சொல்லப்பட்டில்லை. உண்மையில அரசாங்கம் தீர்க்கிறது நிதியியல் துறை அழுத்தங்களை தான். அந்த நிதியியல் துறை அழுத்தங்களை உருவாக்குபவையாக வெளிநாட்டு துறையின் குறுங்கால பாதிப்புகளும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்களும் அமைவதை இந்த உரைப்பகுதி சரிவரை சொல்ல இல்லை என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவது பாருங்க, வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலவணி உட்பாய்ச்சல்கள் என்பவற்றை உருவாக்க நிதியியல் துறை அழுத்தங்கள். இங்கு தவறான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது. நிதியியல் துறை அழுத்தங்களை காரணமாக கொண்டு அதனாலதான் குறுங்கால பாதிப்புகளும் மிதமடைந்த உட்பாய்ச்சல்களும் ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இது மிக தவறான கூற்று. 2வது பாருங்க, வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலவாணி உட்பாய்ச்சல்கள் போன்றவை நிதியியல் துறை அழுத்தங்கள் மற்றும் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன. இங்க பிரச்சனையானவை மேல உள்ள 2 மண்டும் தீர்வு முறையாக நிதியியல் துறை அழுத்தங்களும் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளும் சொல்லப்பட்டிருக்கு. மிக மோசமான விடயம். நிதியியல் துறை அழுத்தம் என்பது அந்த குறுங்கால பாதிப்பையும் மிதமடைந்த உட்பாய்ச்சலையும் தீர்ப்பதற்கான முறைகளில் உண்டாக காட்டப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்புகள் மற்றும் மிதமடைந்த செலாவணி உட்பாய்ச்சல்களின் என்பவற்றினால் உருவாகும் நிதியியல் துறை அழுத்தங்கள். அப்ப இங்க விடய நிதியியல் துறை அழுத்தங்கள் தான். அதனுடைய விபரித்தலாகத்தான் முன்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அதுல எடுத்த பிள்ளைகள் இருக்கு. வெளிநாட்டுத்துறை குறுங்கால பாதிப்பு மற்றும் மிதமடைந்த உட்பாய்ச்சல்கள் என்பவற்றால் உருவாகும் நிதியியல் துறை அழுத்தங்கள் அரசாங்க மத்திய வங்கியின் கூட்டிணைந்த முயற்சிகளினால் தீர்க்கப்பட்டு வருகின்றன.
அரசாங்கத்தினதும் மத்திய வங்கியினதும் கூட்டிணைந்த முயற்சியினால் தீர்க்கப்பட்டு வருகிற பிரச்சனை எது? நிதியியல் துறை அழுத்தங்கள். நிதியியல் துறை அழுத்தங்களை உருவாக்கும் காரணிகள் முதல் சொல்லப்பட்ட ரெண்டும். இந்த பொருத்தப்பாட்டை முதலாவது கூற்று நாலாவதை விட தெளிவாக சொல்லுது. நாலாவதுல 3 விடயங்கள் அரசாங்கத்தினாலும் மத்திய வங்கியினாலும் தீர்க்கப்படுது என்று சொல்லப்பட்டிருக்குது. 3க்கும் இடையிலான இடைத்தொடர்பு இல்லை. ஆனால் உண்மையில இங்க நாங்கள் சொல்லணும், நிதியியல் துறை அழுத்தங்களைத்தான் மத்திய வங்கி கையாளுது. நிதியியல் துறை அழுத்தங்களை தோற்றுவிக்கிறவே அந்த 2 காரணிகளும். ஆனால் 4ஆம் கூற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 3 வெவ்வேறு காரணிகளை சொல்லி அந்த 3ஐயும் மத்திய வங்கியும் அரசும் கையாளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. 4ஆவதை விட முதலாவது திருத்தமான விட. விளங்கிச்சா? ஓ சார். சரி. நாற்பத்தி 7வது வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்கல் மற்றும் நிரப்பு நிதிகள் வசதிகள் என்பன இணைந்து எதிர்காலத்தில் கணிசமான படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை தோற்றுவிக்கும். வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்கல் மற்றும் நிரப்பு நிதிகள் வசதிகள் என்பன இணைந்து எதிர்காலத்தில் வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து வெளிநாட்டு படுகடன் கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். 3வது வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்கல் மற்றும் நிரப்பு நிதிகள் வசதிகள் என்பவை படுகடனை உருவாக்காத வகையிலான வெளிநாட்டு பணிகளுக்கான கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். 4 வெளிநாட்டு நேரடி முதலீடு, உபாயமற்ற சொத்துக்களை பணமாக்கல் மற்றும் நிரப்பு நிதிகள் வசதிகள் என்பன காரணமாக எதிர்காலத்தில் படுகடனை உருவாக்காத மூலங்களில் இருந்தான படுகொடன் மீள் கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். 2வது 4மே சரியான கூட்டுக்கள் தான். 2வது விட சார். 2வது தான் மிக பொருத்தமானது. பொருத்தம். 2வது வேறு விடைகள். 2வது இதை மத்த 3ம் இதை மட்டும் சொல்லியிருக்குது. என்ன ஆனா இதுல சொல்ல? 2வது 2 விஷயத்தை சொல்லியிருக்குது. மத்த 3லேயும் ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கு. இதுல இவ்வளத்தையும் விடுவோம். இந்த என்பன இணைந்து என்று சொல்லி இருக்குதானே. என்ன என்பன இணைந்து என்பன காரணமாக என்று சொல்லி இருக்கிற விடயங்களை நாங்கள் விடுவோம். அதை விட்டா அந்த 3ம் எதிர்காலத்தில் இதுலயும் அந்த எதிர்காலத்தில் என்பது இல்லை, பரவாயில்ல. சரி, இதுல எதிர்காலத்தில் கண்டு இருக்கு. முதலாவதுல என்ன சொல்லி இருக்குது? உருவாக்காத வெளிநாட்டு எதிர்காலத்தில் கணிசமான படுகடனை உருவாக்காத வெளிநாட்டு உட்பாய்ச்சலை தோற்றுவிக்கும். இது சரி. எத்தனை விளைவு சொல்லி இருக்கிறார்? 2. கடனை உண்டாக்காத வரவொண்டு வரும் என்று சொல்லுகிறேன். கடனை உண்டாக்காத வரவை ஏற்படுத்தும். முதலாவது கூற்றுல சொல்லப்படுகிறது கடனை உண்டாக்காத வரவை ஏற்படுத்தும். 2வது வரவு வந்து அதனால கடனை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து, அது என்ன வகையான வரவுன்னு சொல்லல, வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து வரவு வந்து பழைய கடனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3வது படுகடனை உருவாக்காத வகையிலான வெளிநாட்டு பணிகளுக்கான கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். கடன் இல்லாத வெளிநாட்டு கொடுப்பனவுகளுக்கு வசதி அளிக்கும். 4வது எதிர்காலத்தில் படுகடனை உருவாக்காத மூலங்களில் இருந்தான படுகடன் மீள் கொடுப்பனவுக்கு வசதி அளிக்கும். 4வது என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்காலத்துல கடன் அல்லாத வழிமுறைகளில் இருந்து பழைய கடனை கொடுப்பதற்கு வழியை உண்டாக்கும். எது சரியான விட? என்ன? முதலாவது கடன் அல்லாத வரவொன்றை தரும். 2வது வரவு ஒன்றை தரும். சரிதானே? 3வது கடனல்லாத வரவிலிருந்து வெளிநாட்டு செலவுகளை செய்யலாம்.
வெளிநாட்டுகளை செய்யலாம். 4வது கடனல்லாத வரவில் இருந்து பழைய கடனை கொடுக்க உதவும். பல கடன்களை கொடுக்க உதவும். சரிதானே? இருப்பவற்றுக்குள்ள சிறந்த விட 4வது விடை. எதிர்காலத்துல படுகடனை உருவாக்காத மூலங்களில் இருந்து கடனை தீர்ப்பதற்கு வழிவகுக்கும். இதுதான் அங்க சொல்லப்பட்ட பொருளினுடைய அதி உச்ச சாரமாக இருக்கிறது. 2வது வராது சார். 2வது வெளிநாட்டு உட்பாய்ச்சல்களை கவர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல படுகடனை உருவாக்காத உட்பாய்ச்சல் என்பது இல்லை. கடனை உருவாக்காத உட்பாய்ச்சல் என்று இருந்திருந்தால் அதுதான் மிகச்சரியான விடையாக இருக்கும். அதுல படுகடனை உருவாக்காத என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. 4வது ஒரு தெளிவில்லாத மாதிரி இருந்தாலும் அது கடனை உருவாக்காது, பழைய கடனை செலுத்துவதற்கு புது கடனை உண்டாக்காமல் பழைய கடனை செலுத்த உதவும் என்கிற 2 பொருளையும் 4வது தான் தருது. 3வது புதுக்கடனை உண்டாக்காது, ஆனா பழைய கடனை பற்றி சொல்லல. வெளிநாட்டு பணிகள் என்பது கடன் தவிர வேறு விடயங்களையும் உள்ளடக்கும். ஆனால் உரைப்பகுதியில பழைய கடனை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 4வது சரி. 48வது இலங்கையின் வெளிநாட்டு கடன் தீர்ப்பனவு இயலுமை தொடர்பில் பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகளால் மேற்கொள்ளப்பட்ட தரமிடல் தொடர்பில் சரியான கூற்று. பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரால் தேவையற்ற ஊகங்களே முன்வைக்கப்பட்டிருந்தன. உண்மை தாக்கமுள்ள செலாவணி வீத சுட்டங்களினால் பிரதிபலிக்கப்பட்டவாறு செலாவணி வீதம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கிறது. வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளினை தீர்த்து கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை உயர்வானதாக தொடர்ந்தும் இருக்கின்றது. பல்வேறு தரப்பினரின் ஊகத்திற்கு புறம்பாக அரசாங்கம் அதன் வெளிநாட்டு நாணய பொறுப்புகளினையும் பூர்த்தி செய்துள்ளது. 4வது 2வது இலங்கையின் வெளிநாட்டு கடன் தீர்ப்பனவு இயலுமை தொடர்பில் பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகளால் மேற்கொள்ளப்பட்ட தரமிடல் தொடர்பில் சரியான கூற்று. அவர்களுடைய தரப்படுத்தல் தொடர்பாக சரியான கூற்று. பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரால் தேவையற்ற ஊகங்களே முன்வைக்கப்பட்டிருந்தன. உண்மை தாக்கமுள்ள செலாவணி வீத சுட்டங்களினால் பிரதிபலிக்கப்பட்டவாறு செலாவணி வீதம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கிறது. வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளினை தீர்த்து கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை உயர்வானதாக தொடர்ந்தும் இருக்கின்றது. பல்வேறு தரப்பினரின் ஊகத்திற்கு புறம்பாக அரசாங்கம் அதன் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளினையும் பூர்த்தி செய்துள்ளது. 2வது 4வது இந்த 4வது விடயம் ஏன் சொல்லப்பட்டது? அந்த உரைப்பகுதியில இந்த 4வது விடயம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் சொன்னார்கள்? பாப்பமா உரைப்பகுதி இருக்கா? அதை பார்த்து கொண்டு கதைப்பமா. உலகையும் வாசிப்பவன். வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடற்பாடுகளினை தீர்த்துக் கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை தொடர்பில் நாட்டிற்கான பன்னாட்டு தரமிடல் முகவராண்மைகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரின் தேவையற்ற ஊகத்திற்கு புறம்பாக அரசாங்கமானது அதன் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளினையும் பூர்த்தி செய்துள்ளது. சரிதான். மேலையும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். உண்மை தாக்கமுள்ள செலாவணி வீத சுட்டங்களில் பிரதிபலிக்கப்பட்டவாறு செலாவணி வீதம் போட்டித்தன்மை வாய்ந்ததாக தொடர்ந்தும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விடயம் மேல சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த பகுதியில சொல்லியிருக்கு. இதுல இந்த விடயத்தை ஏன் சொன்னார்கள்? அரசாங்கம் அதன் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளையும் பூர்த்தி செய்துள்ளது என்பது இந்த சர்வதேச தரமிடல் முகவராண்மைகளுடைய கருத்து சார்ந்த விடயமாக சொல்லப்பட்டிருக்கா. ஏன் இதை சொல்லி இருக்கிறோம்?
இந்த இயலுமை இருக்கு இயல்மைய சொல்ற கடன் அடைக்கக்கூடிய இயலுமை இருக்கு. அப்ப இயலுமை உயர்வானதாக தொடர்ந்தும் இருக்கிறது என்கிற மூன்றாவது விடயமும் நாலாவது விடயமும் ஒரே விடயம் தானே பிள்ளைகள். வெளிநாட்டு படுகடன் பணி கொடுப்பனவு கடப்பாடுகளை தீர்த்துக் கொள்வது தொடர்பில் இலங்கையின் இயலுமை உயர்வானதாக தொடர்ந்தும் இருக்கிறது. அதேதான் நாலாவதாக சொல்லி இருக்கிறார்கள், பல்வேறு தரப்பினரின் ஊகத்துக்கு புறம்பாக அரசாங்கம் அனைத்து வெளிநாட்டு நாணய பொறுப்புகளையும் பூர்த்தி செய்திருக்கிறது. இந்த ரெண்டு கூற்றும் ஒரே விடயம்தான். நீங்க நாலாவது எடுத்துக்கொண்டு மூன்றாவது எப்படி புறக்கணிக்க இயலும்? மூன்றாவது விடயத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு ஆதாரம் தான் நாலாவது விடயம். அதாவது இலங்கையின் கடன் தீர்ப்பனவு வல்லமை என்பது தொடர்ந்து உயர்வாகத்தான் இருக்கிறது. அதை நிறுவுவதற்கான ஒரு தகவல் தான் அரசாங்கம் தொடர்ந்து எல்லா வெளிநாட்டு பொறுப்புகளையும் தீர்த்து வருகிறது என்பது அதை நிறுவுவதற்கான ஒரு இலக்கம். ரெண்டாவது விடுவோம், ரெண்டாவது பொருத்தமில்லை, நாங்கள் அதை விடலாம். அது மேல சொல்லப்பட்ட ஒரு விடயம், அதை தவிர்க்கலாம். இப்ப எந்த விடயம் எடுப்பீங்க? முதலாவது. ஏன் முதலாவது எடுக்கிறீங்க? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பன்னாட்டு தரப்புல முகவராங்க. அப்ப மூன்றாவது நாலாவது ஏன் சொல்லப்பட்டது? அவங்க அதுக்கு ஊகத்துக்குரிய இதுதானே விடதானே அவங்க அளிச்சிருக்காங்க. ஊகங்கள் என்பதுதான் பிரதானமான கருத்து. அது வெறும் ஊகம்தான் என்று சொல்லுவதற்கு முன்வைக்கப்பட்ட நியாயங்கள் தான் மூன்றாவது நாளாகும். விளங்குதா? பல்வேறு தரப்பினரால் தேவையற்ற ஊகங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்கிற கருத்தை வலிமைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட விடயங்கள் தான். இருந்தாலும் இலங்கையால தொடர்ந்து கடனை கொடுக்கலும், இந்த நாங்கள் எல்லா கடனும் கொடுத்துட்டோம் என்று சொல்லுவது மேலே சொல்லப்பட்ட தேவையற்ற ஊகங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரப்படுத்துவதற்கான, அதாவது வலிமைப்படுத்துவதற்கான கருத்துக்கள் தான் மூன்றும் நாளும். பிரதான பதில் எது? முதலாவது. விளங்குதா பிள்ளைகள்? இவர்கள் தேவையற்ற ஊகங்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு இப்ப நாங்க அப்படித்தான் சொல்லுங்க, இவங்க சும்மா தேவையில்லாம நம்ம பற்றி கதைச்சு கொண்டு திரிகிறாங்க. சரியா? இந்த நான் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் காசு கொடுக்குறேன். இப்ப 2 மாதமா நான் தண்ணியே அடிக்கல. இப்ப ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு காசு கொடுக்குறேனுங்கிறதும் நான் 2 மாதமா தண்ணியே அடிக்க இல்லை என்று சொல்லுகிறதும் ஏன் கதைக்கிறேன்? நான் இவங்களை என்ன பெரிய சொல்லுகிற கருத்துக்கள் தவறானவை என்பதை நிரூபிப்பதற்கான நியாயம், அதுக்குரிய ரேஷனலோ ஜஸ்டிபிகேஷன். இங்கேயும் அதேதான். இவர்களுடைய கருத்துக்கள் வரும் ஊகங்கள் என்று சொல்லுவதற்கு நாங்கள் நிலைமையை விளக்குறதுக்காகத்தான் 3ஆம் 4ஆம் விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? கவனமா இருக்கணும். எங்களுக்கு சில வேளை சரியான விடைகள் கண்ணுக்கு தெரிய கொஞ்சம் நேரம் எடுக்கும். முதன்மை பணவீக்கம் இலக்கிடப்பட்ட வீச்சின் எல்லையினை விஞ்சி அமைக்க 4, 5, 2, 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3 காரணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? 3 உயர்ந்த உணவு விலைகள், நிர்வாக ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட பல்வேறு விலைகளின் மேல்நோக்கிய திருத்தங்கள், உலகளாவிய பண்ட விலைகளின் ஒன்று உணவு விலைகள் உயர்வடைந்தது, 2வது அரசாங்கமே விலையை கூட்டினது, 3வது இறக்குமதி பொருளை என்ன விலைக்கு வேண்டாலும் விற்கலாம்னு சொல்லி கையை விட்டுடுது. 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் அரசாங்க செலவினங்களின் சிக்கனப்படுத்தல் என்பவற்றுக்கு இடையில் காணப்படுவது. எதிர்கணிய காரண காரியத்தில் எதிர்கணிய நாலாவது விடை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் அரசாங்க செலவினங்களின் சிக்கனப்படுத்தல். இதுல எது காரணம், எது காரியம்? 3வது. எது காரணம், எது காரியம்? வரவு செலவு பற்றாக்குறைய காரியம். செலவினங்களை சிக்கனப்படுத்துதல். செலவினங்களை சிக்கனப்படுத்துதல் காரணமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறையில தாக்கம் ஏற்படும். சரிதானே? அப்போ செலவினங்களை சிக்கனப்படுத்துவது அதிகரித்தால் வரவு செலவு பற்றாக்குறை குறையும். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையும். சரிதானே? அப்ப எதிர்கணிய காரிய காரண தொடர்பு காணப்படுது. பற்றாக்குறை குறைவடையும், செலவினங்களின் சிக்கனப்படுத்தல் அதிகரிக்கிற போது பற்றாக்குறை குறைவடையும். சரிதானே? ஆகவே
ஒன்று அதிகரிக்க மற்றது குறையும் என்றால் செலவினங்களை சிக்கனப்படுத்துவது இப்ப வரவு செலவினங்களை சிக்கனப்படுத்தல் என்றது பின்னைக்கு இருக்குது. அதான் காரணம். அப்ப செலவினங்களை சிக்கனப்படுத்துவது அதிகரிக்க சிக்கனம் அதிகரிக்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் அளவு குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுவது. முன்னுக்கு சொல்லப்பட்டிருப்பது காரியம், பின்னுக்கு சொல்லப்பட்டிருப்பது காரணம். ஆகவே எதிர்க்கணிய காரிய காரண தொடர்பு என்கிற 4வது விட பொருத்தமானது. சரியா? இந்த செலவினத்தை சிக்கனப்படுத்தக்குள்ள இப்ப இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையும் குறைவடையுதுன்னு சிக்கனப்படுத்தல் அதிகரிக்கிற போது இப்ப விஷயம் செலவினங்கள் அல்ல, செலவினங்கள் குறைவடைதல் அல்ல. இப்ப நாங்க இருக்கிற சிக்கனப்படுத்தல் அதிகரித்தல் என்பது செலவினங்கள் குறைதலை குறிக்கும். ஆனா நாங்கள் பார்க்கிறது செலவினங்களின் சிக்கனம் கூடக்கூடாது. இந்த கருத்து என்ன? செலவு குறைய. சரியா? இங்க நாங்கள் பார்க்கிறது செலவினங்களையா செலவின சிக்கனப்படுத்தலையா? சிக்கனப்படுத்தல் அதிகரிக்கும் போது, அதாவது ரகசியமா சொல்லுவோம், செலவு குறையும் போது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையும். அப்ப சிக்கனப்படுத்தல் என்பது அதிகரிக்குதா குறையுதா? அதிகரிக்குது. பற்றாக்குறை குறையுது. அப்ப எதிர்க்கணிய தொடர். விளங்குதா சொல்றது? இப்ப சில நேரங்கள்ல அந்த அவர் பற்றாக்குறை என்று சொல்லுவார், மீதி என்ற வேறு பற்றாக்குறை என்ற வேறு. பற்றாக்குறை அதிகரித்தல் என்பது வேறு. இங்க பற்றாக்குறை குறையும், ஆனா செலவினங்களின் சிக்கனம் அதிகரிக்கும். அப்போ எதிர்க்கணிய தொடர்பு தான் பேர். விளங்கி கொண்டீங்களா? 41க்கா? கர நேரத்துக்கு பிறகு திடீரென்று வந்து கேட்குறீங்க. அண்மைய மாதங்களில் மிதமடைந்தமைக்கு எத்தனை காரணங்கள் சொல்லியிருந்த நாங்கள் பிள்ளைகள்? 3 காரணங்கள். 2வது விட சார். ஒரு கால் பாருங்க திருப்பி, அந்த பகுதியினுடைய வீடியோவை கொஞ்சம் பாருங்க, திருப்பி போடுவோம் தானே? சரி, அப்போ 50 கேள்விக்குரிய விடைகளை நாங்கள் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு இந்த அளவுல நிறைவு செய்திருக்கிற பிள்ளைகள். சரியா? சொல்லுங்க. கொஞ்சம் மைக்க நிப்பாட்டுறேன், பல பேருடைய மைக் பிரச்சனையா இருக்குது எனக்கு. சரி, அப்ப நாங்கள் இயலுமான வரையில வெவ்வேறு விதமான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கான உத்திகள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம். கடந்த சில அமர்வுகளில் நீங்கள் வழங்கிய ஆதரவு, அதை விட பல பேருடைய ஆர்வம் இருந்தது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பரீட்சை நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் குறிப்பாக சுட்டி உரைத்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய பிரச்சனையை எனக்கு விளங்கக்கூடிய விதமாக குரல் ஒளிப்பதிவு செய்து, சில பேர் குரல் போடுவாங்க, ஒன்றும் விளங்காது, என்னமோ ஒரு சத்தம் பெறும், அவ்வளவுதான். அப்படி இல்லாமல் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. நான் உடனடியாக பதில போடுவேன் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அன்றைய தினம் பதில் போடுவேன். எனக்கு நேரம் கிடைக்கிற போது அதை பார்த்துட்டு உங்களுக்கு உரிய அந்த சந்தேகங்கள், சில வேளையில வினாத்தாள்களாக இருந்தால் வினாத்தாள்களை படம் பிடிச்சு போடுங்க. மற்றது உள்ளூர் ஆசிரியர்களால தயாரிக்கப்பட்ட வினாத்தாள்கள் சிலவற்றை படிக்கிற போது சில கேள்விகளுக்கு மயக்கம் தருகிற விடைகள் இருக்கிறதாக சில பேர் கேட்கிறாங்க. உண்மையிலே அது அந்த வினாத்தாள்கள் தொடர்பில் அபிப்பிராயம் சொல்றது என்னுடைய வேலை அல்ல, அது அவர்கள் தயாரித்த வினாத்தாள். அப்போ நான் ஒரு பொதுவான அபிப்பிராயத்தை தான் சொல்லுவேன். இல்லை அந்த சார் இந்த விட தான் சொன்னவர் அப்படியாக கேட்டால் என்னட்டு அதுக்கு பதில் இல்லை. சரிதானே? அவற்றை தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு விளக்கத்துக்குரிய வினாக்களை மட்டும் கேட்கலாம். இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவை நிறுத்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.